எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருபானாய் போற்றி, தாவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தும்பலம் தும்பும் எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, என் அன்பிற்கினே அன்பா அவர்களே மற்றும் சிவனேயச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கனிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமூலருடைய திருமந்திரத்தில் அஷ்டாங்க யோகத்தை பற்றிய சமாதி நிலையை பற்றி 13 மந்திரங்களை சொல்லியிருக்கிறார். அதில் நாம் 9 பார்த்திருக்கிறோம். உங்கள் கையில் கொடுத்துருக்கிற குறிப்பில் 5ஆம் பக்கம் இருக்கும். 10வது பாடல், 10வது மந்திரம் 5, 6, 7, 8, 10, 11, 12, 13 என்று அந்த எண்ணிக்கை எப்படி இருக்கும். குறிப்புகள்லேயே உங்களுக்கு அந்த மந்திர பாட்டும் எழுதியிருக்கும். அதனால் புத்தகத்தை பற்றி கவலைப்படணும்னா அந்த பாட்டும் அதுதான் அதை எழுதுறது பாட்டு. கற்பனையற்று கனல் வழியே சென்று சிற்பனையெல்லாம் சிருஷ்டித்த பேருளி பொற்பனை நாடி புணர் மதியோடு உற்று தற்பரமாக தகும் தன் சமாதியே என்று அதுதான் அன்றைக்கி நாம் ஆரம்பித்தோம். அப்படியே நிறுத்தினார். அதோடு அந்த கற்பனை என்பது என்ன என்பதற்கு யோகம் என்பது பாவனை தான். பொதுவாக யோகம் என்றால் பாவனை. அதனால்தான் ஞானம்தான் நமக்கு அனுபவம் தரும் என்று. யோக நிலை என்பது படிநிலை தான். அது முற்றிலும் நமக்கு முற்றுப்பெறாத ஒரு படிநிலை, அது யோக நிலை. ஞான நிலை வருகின்ற பொழுதுதான் அனுபவம். சைவ சித்தாந்தம் அதை அருள்நிலை என்றும் ஆனந்த நிலை என்றும் இரண்டா பிரிக்கிறார். அருள்நிலை ஆனந்த நிலை என்று இரண்டா பிரிக்கிறோம். அதுபோல இங்கே கற்பனை என்பது என்ன என்றால், யோகம் செய்கிற பொழுது 6 ஆதாரங்கள், மூல ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, மூலாதாரம் முதலாக அதிலே அதற்குரிய அறிதெய்வங்களை நாம் தியானிக்கணும். அதான் முதல் ஆதார தெய்வங்கள் என்று சொல்வாங்க. மூலாதாரத்தில் கணபதி, சுவாதிஷ்டானத்திலே பிரம்மன், அப்புறம் மணிபூரகத்திலே திருமால் என்று அப்படி ஆதார தெய்வங்களை நாம் சிந்திக்கிறோம். அதுதான், அது பாவனை தான். பாவனையில் தான் முதல் சொல்கிறார். அந்த கற்பனையிலே 3 ஆதாரங்களிலே நாம் சிந்திக்கிற பொழுது புருவநடு ஆக்ஞை வருகின்ற பொழுது அது அனுபவப்படும்ன்றார். அது அனுபவமாக உங்களுக்கு தெரியும்ன்றார். இங்கே நீங்கள் பாவிக்கிறீங்க, பாவித்த பின்னாலே ஆக்ஞைக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அதுதான் அவர் சொல்ல போறாரு. கற்பனை என்பது மூலாதாரம் முதலியவற்றில் செய்யும் ஆதார பாவனை. அன்றைக்கு நாம் சொன்னோம், மனம் என்பது பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏதாவது வடிவம் தேவை. வடிவம் இல்லாமல் பற்ற முடியாது. அதனால்தான் நமக்கு உருவத் திருமேனியை முதல்ல சொல்லி அப்புறம் தான் அருவுருவ திருமேனி நம்ம சொல்கிறோம், அப்புறம் அருவத் திருமேனி சொல்கிறோம். ஆனால் ஆதாரங்களில் மூலாதாரம் என்பதற்கு அவர் இடம் சொல்லிடுறார், எங்கேன்னு சொல்லிடுறார். அப்புறம் சுவாதிஷ்டானம் என்றால் என்ன, அநாகரம் என்றால் என்ன என்றெல்லாம் அதுக்கெல்லாம் அர்த்தம் நாம் சொல்கிறோம். மூலாதாரத்திலே தான் அந்த கனல் இருக்கிறது. அது ஒளி கீற்றாக இல்லை, கனலாக இருக்கிறது. அந்த இடத்துல 4 இதழாக, தாமரை இதழ் 4 இதழாக சொல்கிற பொழுதே தாமரையினுடைய நிறம், மென்மை, அந்த 4 இதழுடைய வடிவம், அதுக்கு மேற்பட்டு அதற்குள்ள பீஜாட்சரம், மூலாதாரத்திற்குள்ள பீஜாட்சரம் 4 சொல்லுவாங்க. 50 எழுத்துக்களில் 4 எழுத்தாங்க. அப்புறம் கணபதி என்று கணபதியினுடைய உருவம், வடிவம். இது உங்களுக்கு தியானத்திற்கு எளிமையாக இருக்கும். எனவே மூலாதாரம் முதலாக அந்த ஆதாரங்களிலே சென்று அந்த ஆதாரங்களினாலே 3 எழுந்த கனல், மூலாதாரத்து 3 எழு கனல் என்று ஔவையார் பாடுறது தான்.
அந்த 3-7 கனல் என்றால் சுடுனை நாடி. முதுகந்தண்டு வழியாக சுடுநாடி வழியாக பிராணவாயு போகிற பொழுது ஒரு கனல் போல சுடும், சூடாக இருக்கும். அதுக்குள்ளே போகிறதுக்கு சூடாக தெரியும். அந்த சுடுனை வாடி வழியாகவே சென்று ஆக்ஞையில் சென்றால் இடைகளை பிங்களை நாம் வழக்கமாக இருக்கின்ற மூச்சுக்காற்று, சுவாசக்காற்று, இடைகளை பிங்களை என்று சுடுனை வழியாக போகிறது கிடையாது. அது நேராக மணிப்பூரகம் வந்து பின்னாலே ரேசகிக்கிற பொழுது அடுத்த மூக்கு வழியாக போயிடும். சுடுநாடி வழியாக போகின்ற அந்த பிராணவாயு ஆக்ஞை இங்கே வந்து தங்கும், இங்கே வந்து தங்கும். அது அந்த பயிற்சியினாலே செய்வது. அந்த ஆக்ஞைகளை தங்கினால் அங்கே சிவனது பேர் வழி தோன்றும். சிவனது ஒரு பேர் வழியாக சீற்றாக இருப்பது பேர் வழியாக தோன்றும் பார்க்க. அதையே நோக்கி வேறு சிந்தனை இல்லாமல் அந்த ஒளியே இருக்கணும். போன வகுப்பு நாம் சொன்னோம், மாணிக்க வாசகர் இதைத்தான் அநாகரத்தில் இதயத்தில் தோன்றுகின்ற அந்த ஒளியை சொல்லுகிறார். இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு என்றார் இல்லையா? உள்ளம்னா எதையும் அர்த்தம். எழுகின்ற ஞாயிறு என்று அந்த ஞாயிறு இங்கே வருகின்றது, பேரொளியாக தோன்றும். அதனால் அந்த பேரொளியை தோன்றியவுடனே ஒரு அதையே பார்க்க வேண்டும் என்ற அவா வரும், ஒரு ஆசை வரும். அந்த ஒளியே பார்த்து கொண்டு அதில் கலந்தால் தனக்கு அது வியாபகமாக ஆன்மா அதில் அடங்கி வியாபியமாக அடங்கி ஒளி வியாபகமாக நமக்கு தெரியும். அது ஒரு நிலை அங்கே இருக்கணும். அதன்கள் புகுந்து ஒடுங்குதல் தான் சமாதி, கீழே இறங்காமல் பேரு ஒளிகளே கலந்திருப்பது என்று. இப்போ அருளாளருடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு பெரிய ஒளி போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய ஒளி இருக்கும், அங்கேயே அவங்க இருக்கிறாங்க என்று அர்த்தம். ஆக்ஞையை விட்டு அவங்க இறங்குவது கிடையாது என்று சொல்கிறார். அதுதான் அவர் சொல்கிறாரு, கற்பனை அற்றுன்றார். மூலாதாரத்திலே கற்பனை செய்கிற பாவனை அப்படி இல்லாமல் கடல் வழியே சென்று சுடுநீர் நாடி வழியாக சென்று சிற்பனையெல்லாம் சிருஷ்டித்த பேரொளி, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கின்ற பெருமான் பேரொளி, அவன் பேரொளியாக தோன்றுகின்றான். அந்த ஒளியிலே நாம் அடங்க வேண்டும். அடங்கினால் தற்பரமாக தாகும், தற்பரமாக நாம் மாறுகிறோம். ஆன்மா நம்மை விட மேலாக இருக்கின்ற ஒரு பொருள், அதிலே கலக்கின்றோம். அன்னைக்கு சொன்னோம், அவையெல்லாம் என்று இருக்கு பிறகு சிற்பனை பொற்பன நாடி என்று சொல்கிறோமே, அவையெல்லாம் எது? ஆதாரமூர்த்திகள். ஆதாரமூர்த்திகளிலிருந்து ஆக்ஞையிலே தியானத்திலே பல வடிவங்கள் நமக்கு தோன்றலாம். எத்தனையோ வடிவங்கள் முதற்படியில் நமக்கு தோன்றலாம். அதையெல்லாம் விட்டு பேர் ஒளியாகவே அந்த ஒளியிலே கலப்பது, அதுதான் உண்மையான சமாதி என்றார். அந்த தன்மதி அங்கே புனர்மதி என்றார். பொற்பனை நாடி புனர்மதியோடு உற்றுன்றார். அந்த மதி என்பது இங்கே அறிவு என்றாலும் அந்த பேரொளியிலே கலக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை குறிப்பது மதி என்றார். மதியுடையோர் செய்கை அறிவினாலே அந்த உணர்வனார். அந்த உணர்வோடு கலத்தல் என்றார். அது தற்பரமாக தகும் தன் சமாதின்னார். தற்பரம் என்ற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் அன்னைக்கு சொன்னோம். பரம் என்றால் மேலானதுன்னு அர்த்தம். தற்பரம் என்பதை தமிழாகவும் சொல்லலாம், வடமொழியாகவும் சொல்லலாம். தன் பரம் என்று சொன்னால் அதுவும் தற்பரம்தான். தன் பரம் என்று சொல்றது அதாவது தனக்கு மேல் பரமாக மேலாக இருக்கின்றது, தனக்கு மேல் உள்ள ஒரு பொருள், அதுதான் தற்பரம். இன்னொன்று தற்பரம் என்று வடமொழியாகவே தத் என்றால் அதுன்னு அர்த்தம். மேலானதாக இருக்கிறது, அது மேலானதாக இருக்கிறது என்று வடமொழியாகவும் பொருள் கொள்ளலாம், தமிழாகவும் பொருள் கொள்ளலாம். எனவே தற்பரம், அதன் தற்பரமாக அந்த பேரொளியிலே கலந்தால் ஆன்மாவுடைய ஒளி அடங்குகிறது, அந்த ஆன்மாவுடைய அறிவு அடங்குகிறது. பெருமானுடைய பேரொளியிலே கலக்கிற பொழுது அதுதான் சமாதி. அந்த சமாதியிலே ஒரு குளிர்ந்த நிலை ஏற்படும்ன்றான், குளிர்ச்சியாக அந்த நிலை ஏற்படும்ன்றான். அதற்கு முன்னாலே உடம்பு சூடாக கூட போகும். யோகம் செய்கிற பொழுது உடம்பு கொஞ்சம் சூடாகும். முதல்ல பிராணாயாமம்லாம் செய்தால் சூடாகும்.
அது இயல்பாக அப்புறம் அந்த குளிர்ச்சியாக போயிடும். ஆனால் சமாதியிலே போகிற பொழுது அந்த குளிர்ச்சி தெரியும்ன்றார். அது என்ன நயம்னா, உலகத்திலிருந்து நாம் கொஞ்சம் நீங்குகிறோம். உலகப்பற்றிலிருந்து நம் இந்த மனசை பெருமானோடு சேர்க்கிறோம் இல்லையா? உலகப்பொருளோடு சேர்ந்தால் அது வெம்மை, அது வெப்பம், அது வெப்பம். அதிலிருந்து நாம் நீங்கினால் குளிர்ச்சி. பெருமானுடைய திருவருள் நமக்கு குளிர்ச்சி. அதனால்தான் அடிநிழல் கீழ் திருவடி கீழ் என்றெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், பிறவியாகிய வெப்பம் அல்லது இங்கே இருக்கிற புறப்பொருள்களிலே நாட்டம் கொள்ளுகின்ற அந்த வெப்பம் அதெல்லாம் கடந்து குளிர்ந்த நிலைக்கு போதல், அதுதான் தன் சமாதி என்று சொன்னார். வெப்பம் நீங்கி ஒரு குளிர்ச்சி தோன்றும். இது சிவசமாதியை தலைப்படுதலும் அந்த முறையை அடைதலும் அதனுடைய இயல்பும் கூறப்பட்டது என்று அந்த 10வது பாட்டில் அன்னைக்கு சொன்ன பாட்டு தான் அது. இனி அடுத்து இன்னைக்கு 11வது பாட்டு. ஓ 11 முடிச்சிட்டோம். 12 தான் ஆரம்பி. ஓ சரி, 11 முடிச்சோம். ஓ 12 தான். சரி சரி. ஆமாம், சினமருவு தருவதாயின்னு படித்தோம். பாடல் 11 முடிச்சிருக்கோம். 6ஆம் பக்கத்தில் முடிச்சிருக்கோம். தலைப்பட்டு இருந்திட தத்துவம் கூடும், வலைப்பட்டிருந்திடும் மாது நல்லாளும், குலைப்பட்டிருந்திடும் கோபமகலும், துளைப்பட்டு இருந்து இடம் தூங்க வல்லார்க்கே என்று இருக்குது. அதாவது அந்த கடைசி வரியில துளைப்பட்டுன்னு இருக்குது. துளை என்று சொன்னால் துலாக்கோல் தராசு, தராசு போல் சரியாக இருக்கணும். தராசு முள் சரியாக இருப்பது போல நம்முடைய தியானம் இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் பெருமானையே நோக்கி கொண்டிருந்தால், பேரொளியோடு நாம் இருந்தால், தொலைப்பட்டு இருந்து தூங்க வல்லார் என்றால் தியானத்திலே வல்லவர்கள் இந்த சமாதியில் இருந்தால் அவர்கள் என்ன வரும் என்றார். முதல்ல அங்கே எழுதியிருக்கிறோம், தத்துவம் கூடும்னார். பொதுவாக தத்துவம் என்றால் நம்முடைய சைவ சித்தாந்தப்படி கருவின்னு அர்த்தம். கருவி தான் தத்துவம்னு சொல்லுவோம். அல்லது உண்மைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. உண்மையை நாம் கொள்வோம், அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். தத்துவம் என்றால் உண்மையினத்தை ஏற்றுக்கிறோம். அதுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொன்னால், நாம் சொல்லுகின்ற 36 தத்துவங்கள்லாம் சொன்னால் அதெல்லாம் கருவிகள். அதாவது ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம்னு சொன்னால் அதெல்லாம் கருவிகளைத்தான் நாம் சொல்கிறோம். உயிருக்குள்ள கருவிகள் தான் சொல்கிறோம். ஆனால் தத்துவம் என்றால் அது நிலையானது, அழியாது, உண்மையானது. அது உண்மை, அழியாத பொருள். அந்த வகையில் அது உண்மையானது, நிலையானதுன்னு நாம் சொல்கிறோம். தாத்விகங்கள் தான் அழியும், தத்துவம் அழியாது. அப்படி நாம் ஒன்று சொல்கிறோம். தாத்விகன்னா அது காரியங்கள், அது காரியங்கள் மாறிவிடும். ஆனால் தத்துவம் நமக்கு மாறாது. அதனால் அது மாறாத ஒன்றுன்றார். அந்த தத்துவம் கூடும், அது அது உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தத்துவம் என்றால் உண்மைன்னு சொல்கிறோம். விநாயகரகவல்ல தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயக விரைகள் சரணின்னு வருது. அந்த இடத்துல தத்துவம் என்றால் உண்மை நிலை, உண்மை நிலையை காட்டுகிறாய். இதுவரையில் மருட்சியாக உலக வாழ்க்கையை காட்டினாய், மறைப்பு சக்தி சிரோதான சக்தியை காட்டினாய். இப்பொழுது எனக்கு தத்துவ நிலையை தருகிறாய் என்றால் எது உண்மையானது, எது மெய்ப்பொருள் என்று நான் தெரிந்து கொண்டேன் என்று விநாயகரவில் சொல்லுகின்ற அந்த வரி நமக்கு அது மெய்ப்பொருள் என்று நாம் வைத்துக்கணும். அதுபோல இங்கே மெய்ப்பொருள் தத்துவம் கூடும் என்றால் மெய்ப்பொருளை உணர தலைப்படலாம். மெய்ப்பொருளை தலைப்படுகிற பொழுது பெருமானுடைய சக்தி திரோதான சக்தியாக இருப்பது அருட்சக்தியாக மாறும். வாரியார் சுவாமிகள் ரொம்ப நாளைக்கு முன்னெல்லாம் இங்கே நாங்கள் கேட்டது, லட்சுமி தேட்டரில் அப்போலாம் கேட்டது, என்னமோ சொல்கிறாரு நம்ம நினச்சா நான் இன்றைக்கி அப்படியே புரியுது நமக்கு. அவர் சொன்னது என்ன புரியுதுன்னா, இப்படி சொல்கிறார், இப்படி திரோதான சக்தி அதுவே அருட்சக்தியாக மாறும் அப்படின்றார். இது அந்த காலத்தில் எத்தனை பேர் புரிஞ்சிருக்கும் இல்லையா? நான் மாதிரி சின்ன பசங்க. இங்கே இருக்கிற காஞ்சிபுரத்தில் பெருமக்கள் பொதுமக்கள்லாம் பேசுகிறாரு, திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறும். அருட்சக்தி வேறு அல்ல, திரோதானம் வேறு அல்ல. நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்றார் போல முதல்ல திரோதானம், உயிர் பக்குவம் பெற்றால் அதுவே அருட்சக்தியாக மாறும் என்று எல்லாம் விளக்கிட்டார். எது போலன்னு ஒரு அந்த உதாரணம் சொல்லுவார். அந்த காலத்தில் அவர் சொன்னது, தண்டையார்பேட்டை ஹைரோடுன்னு போட்டிருப்பான். அங்கே வட சென்னையில் போனீங்கன்னா தண்டையார்பேட்டைக்கு போகிற ரோடுன்னு இருக்கும். அப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே திருவற்றியூர் ஹைரோடுன்னு போடுவான். இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டை ரோடு அப்படியே போயிட்டே இருக்கணும். தண்டையார்பேட்டை முடிஞ்சு கொஞ்சம் தூரம் போனோம்னா திருவற்றியூர் போடும். அதே ரோடு தான்.
எப்படா தண்டையார்பேட்டை திருவொற்றியூரா மாறிச்சுன்னு சொன்னா அதுதான் திரோதான சக்தி தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் அருட்சக்தி என்று அன்னைக்கு சொன்னார். அவர் அன்னைக்கு சொன்னது. இருக்கு. எங்க இருக்கு துகளர்? இப்ப இப்ப மாத்திட்டாங்க. கிருபானந்தவர் அது சொன்னாரு. சென்னையில் நீங்க ஜெமினி இருக்கு இல்லையா, ஜெமினி ஜெமினி ஃப்ளைஓவர் வச்சுட்டான் இப்போ அங்க. ஆமா, அது முதல்ல கத்தீட்ரல் ரோடு, அது கத்தீட்ரல் ரோடு. அது அந்த ரோடு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் பண்ணணும்னால எட்வர்ட்ஸ் எலிட்ஸ் ரோடு மாறிடும். எலிட்ஸ் ரோடு மாறும். அதுவே அப்படி மாறிடும். ஒரே ரோடு தான், அது மாறும். அதுபோல ஒரே சக்தி தான் உங்களுக்கு பக்குவம் வராத பொழுது அல்லது உலக மாயைகள் இருக்கிற பொழுது அது மறைப்பு. ஆனால் மறைப்பு நீங்கி பக்குவம் தெரிந்தால் அருட்சக்தியாக மாறும். ஐந்தொழிலை சொல்லுகிற பொழுதே நாம் முதல்ல ஆரம்ப நிலையில் என்ன சொல்லுவோம்? ஆரம்ப பள்ளி பாடம் மாதிரி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தா சொல்லுவோம். இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்றும் மறைத்தல் அடைக்கிடலாம். படைத்தல், காத்தல், அழித்தல் மறைத்தல் அடைக்கிடலாம். அதனால இந்த படைத்தல், காத்தல், அடித்தல் மூணு இருக்கு இல்லையா, இந்த மூன்றும் சடப்பொருளுக்கு தான், ஆன்மாவுக்கு கிடையாது. ஆன்மாவை அவன் படைக்கல. ஆன்மாவை காப்பது தான் நாம் மறைப்புன்னு சொல்ல போறோம். ஆன்மாவை ஒடுக்குகிறான் என்றால் அருளா போச்சு. எனவே ஆன்மாவுக்கு தனி. படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது சடப்பொருளுக்கு தான். சித்துப்பொருளுக்குத்தான் மறைத்தல் அருளல். அப்படி வச்சுக்கணும். ஆன்மாவுடைய அறிவை மறைப்பது அல்லது மயக்கத்தை உண்டாக்குவது அது மறைத்தல். அது ஆன்மாவுக்கு. ஆன்மாவிற்குத்தான் அருள்கின்றான், சடப்பொருளுக்கு இல்லை. சடப்பொருளை ஒடுக்குகிறான். சடப்பொருளை ஒடுக்குவானே தவிர அதுக்கெல்லாம் அருள் தேவை கிடையாது. உலகப் பொருளாக இருந்தாலும் சரி, கர்மம், மாயை எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சடப்பொருள். சடப்பொருளை எல்லாம் ஒடுக்குவான். அறிவிப்பொருளை அறிவிக்கின்றான். நாம் சொல்றோம் இல்லையா, சடப்பொருளை எல்லாம் அவன் அசைவிக்கின்றான், சித்துப்பொருளை அவன் அறிவிக்கின்றான். அதான் வித்தியாசம். சடப்பொருளை எல்லாம் அவன் அசைவிக்கின்றான். அசைவு இருக்கும், இயக்கம், இயக்குதல். உயிரை இயக்கிற பொழுது உயிரை எப்படி இயக்குகிறான் என்றால் அறிவிக்கின்றான், பொருளை அறிவிக்கின்றான். அறியாத பொருளை நமக்கு அறிவிக்கின்றான். அதனால ஒடுக்குதல் என்பது சடப்பொருளுக்கு, அருளல் என்பது ஆன்மாவு. அப்படி வைத்துக்கணும். அதுபோல இங்கே சினமருவு திரோதாயின்னு சொல்றார். அன்னைக்கு அதை சொன்னோம். சினமருவு திரோதாய் என்றால் அங்க கோபம் அகலுன்றார் பாருங்க. திருமந்திரத்தில் கொலைப்பட்டு இருந்திடும் கோபம் அகலுன்றார். ஆன்மாக்களினே கோபப்படுகின்ற சக்தி எது? மறைக்கின்ற சக்தி. ஏனென்றால் இப்படி மறைத்தால்தான் உனக்கு அருள் வரும், இல்லை என்றால் வராது. வினை கழியும், இல்லைன்னா கழியாது உனக்கு. அது எது போல என்பதுக்கு நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம்தான். ஆசிரியன் பாடம் நடத்துகிற பொழுது எல்லாம் நடத்துவான், விளக்கமாக நடத்திடுவான். அதில் கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எழுதுறான்றான். எழுதுகிற பொழுது பக்கத்தில் போய் பார்ப்பான், பையன் நாம் சொன்னதை எழுதுறானா தப்பா பண்ணான்னு பார்ப்பான். ஆசிரியர் பார்ப்பாங்க. பையனுக்கு என்ன ஆசையாக இருக்கும், கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குமே. அதாவது பாடத்தை நன்றாக விளக்கிய ஒரு ஆசிரியர் அங்கே பேசாமல் பார்த்துட்டு தான் இருப்பார், சொல்லிக் கொடுக்க மாட்டார். சொல்லிக் கொடுத்தா தப்பு இல்லையா? தப்பு. அதுபோல் பெருமா என்ன பண்ணுறான், எல்லாவற்றையும் அறிவித்து விட்டு பேசாமல் இருக்கிறான். உங்களுக்கு பக்குவம் வருகின்றவர்களே பேசாமல் இருக்கா, அது மறைப்பு. பக்குவம் வந்த உடனே உங்களுக்கு அருளை தருகிறான் என்று தான் பார்க்கிறோம். அது ஆசிரியன் மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு அதுக்கு பின்னாலே சோதனை கொடுப்பது போல, அதாவது சினமருவுன்னார். ஏன்னா நாம் சொல்கிறது தப்பாக எழுதுறோம், எவ்வளோ கோவம் வரும் நமக்கு. வாதியார் பாடம் திருத்துற பொழுது எவ்வளோ சொன்னோம், இந்த பையன் இப்படி எழுதுறானே அட்ரா அப்படின்னு கோபம் வருது இல்லையா? அப்போது நாம் சொல்றதை புரிந்து கொள்ளாத பொழுது கோபம் வருவது போல மாயா காரியங்கள்லாம் எதற்காக? அறிவுக்காக. நீ தெளிவு பெறுவதற்காக நான் கொடுத்தேன் தனுகரண போகிற போகம், அதுங்கிட்டே போயிட்டே நீ இன்னும் தெளிவு பெறவில்லையே என்பதாலே பெருமானுக்கு கோபம் வருகிறது. அது சினமருவு திரோதாயி என்று, கோபிக்கின்ற திரோதாயின். அது பின்னாலே கோபம் நீங்கினால் அருள் வரும் என்றுதான் இங்கே அது சொல்றார். அதை நம்ம போன வகுப்பு நம்ம பார்த்தோம்.
சினந்தணிந்து அருட்சக்தியாய் ஆன்மாவில் பதிவது. அது முடிவிலே சிவயோகம், அதற்கு பின்னால் சிவசமாதி. சிவசமாதி நிலையில்தான் சத்திரிபாதம், ஞான நிலையில் தாங்க சத்திரிபாதம். சரியை கிரியை யோகம் என்று சொல்ற பொழுது சில பேர் என்ன சொல்றாங்க, அப்படி சொல்றதுல பெரிய தவறு இல்லை, இருந்தாலும் அதை சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, சரியை நிலையிலே மந்ததரம், கிரியையிலே மந்தம், யோகத்திலே தீவிரம், ஞானத்திலே தீவிரதரம் என்று சொல்றாங்க. அது ஓரளவு தான் அது. ஆனால் சரியா சொல்லணும். சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுது என்றால், சரியை கிரிய யோகம் எல்லாம் நீங்கள் பக்குவப்படுவீர்கள். ஞானத்திற்கு வருகின்ற பொழுதுதான் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அது எப்படின்னா, ஞானத்தில் சரியை என்பது கேட்டல். இந்த நூல்களை எல்லாம் கேட்கிறோமே, இப்போ ஞானத்தில் சரியை கேட்டல். ஞானத்தில் கிரியை எது? சிந்தித்தல். அப்புறம் ஞானத்தில் யோகம் என்பது தெளிதல். அதுக்கப்புறம் நிஷ்டை கூடல் என்று. அங்கதான் நமக்கு மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். ஞானத்தில் சரியை என்பது மந்ததரம், ஞானத்தில் கிரியை என்பது மந்தம், ஞானத்தில் யோகம் என்பது தீவிரம், ஞானத்தில் ஞானம் என்பது தீவிரதரம். அங்கதான் நமக்கு அந்த சத்திரிபாதம் என்பதை விளக்கமாக சொல்ற இடம் அந்த இடம்தான். ஞானம் பெறுகின்ற பொழுதுதான் சத்திரிபாதம் பதியும் என்றார். அதுதான் இங்க சொல்றார். சிவயோகம், சிவயோகத்திற்கு பின்னாலே சிவசமாதி, சமாதி நிலையிலே உங்களுக்கு சத்திரிபாதம் வரும் அப்படின்னு. அதுவரையில் நம்ம பார்த்தது. இனி 12வது பாடல். சோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள்நின்ற சீவனும் ஆகுமால் ஆதிப்பிரமன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடிபணிந்து அன்புருவாரே. பின்னிரண்டு அடிகள் பிரம்மனும் திருமாலும் அன்பு செய்து வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமான் நம்முடைய பெருமான். நாம் படைத்தற்கடவுளாகவும் காத்தற்கடவுளாகவும் சொல்லுகின்ற அவர் இரண்டு பேருமே அன்பு செய்து அவரை வணங்குகிறார்கள். எனவே நாம் ஆன்மாக்களாக இருக்கின்ற நாம் அவரை வணங்க வேண்டும் என்று அந்த குறிப்பு சொல்றார். என்ன சொல்றார்? சோதி தனிச்சுடராய் நின்ற ஆக்ஞையிலே பேரொளியாக இருக்கின்ற அவர் தேவன் பெருமான். சோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் பெருமானும், தேவன் அங்க மகாதேவன், ஆதியும் உள் நின்ற சீவனும் ஆகுமால். அங்க ஆதி என்பது சக்தியின் அர்த்தம். அந்த அங்க சொல்ற ஆதி என்பது சக்தி. தேவனும் சக்தியுமாக பேரொளியிலே ஒளியாக இருப்பது சக்தி, அந்த ஒளியை தோற்றுகின்றவர் சிவம். எனவே தேவனும் சக்தியுமாக இருக்கிறார்கள். அதை நாம் எண்ணுகின்றோம். அப்போ இந்த சீவன் சிவோகம் பாவனையிலே அடைகிறது. பேரொளியிலே நாம் தியானிக்கிற பொழுது சீவனாக ஆகிறது. சீவன் சிவனாக ஆகிறது என்றால் சிவனும் சக்தியுமாக ஆகின்றதுன்னு முதல்ல சொல்லிட்டார். அதான் முதல்ல அந்த சமாதியுடைய நிலை என்ன, அதுக்கு பயன் என்ன என்றால், சிவோகம் பாவனையிலே சீவன் சிவனாக மாறுதல். ஆதியும் உள்நின்ற சீவனும் ஆகுமால். அடுத்து ஆதிப்பிரான். அந்த ஆதி என்பது அங்கே முதல் அர்த்தம். ஆதி என்ற சொல் இடத்திற்கேற்றார் போல பொருள். இந்த பாட்டில் இரண்டாவது வரையில் இருந்த ஆதி என்பதற்கு முதல் என்ற அர்த்தம், சக்தியின் அர்த்தம். இரண்டாவது மூன்றாவது அடியில் ஆதி இருந்தது இல்லையா, அந்த இரண்டாவது ஆதி என்பதற்கு முதல், முதல் அர்த்தம். கடைசியில் ஒரு ஆதி இருக்கு இல்லையா, அது முதல்வன் அர்த்தம். முதல்வன் அர்த்தம். சக்தி முதல், முதல்வன். இந்த ஆதி என்ற சொல்லு இந்த இப்படிலாம் படிக்கிற பொழுதுதான் வள்ளுவர் எப்படி வச்சு சொன்னார், ஆதி பகவன் சொன்னாரு, அது எதை சொன்னார் என்று அது கேட்பாங்க. ஆதி பகவன் சொல்லிட்டு போயிட்டார் அவர் பாட்டு. காசு பிள்ளை அவர்கள் ஆதி என்பதை ஆதி சக்தின்னு வைத்துக்கிறார். ஆதி சக்தியாக நமக்கு உதவுகின்ற பகவன் என்று அவர் ஆதி என்பதை ஆதி சக்தின்னு சொல்றார். சில பேர் ஆதி என்றால் முதல்வனாக இருக்கிற பகவன், அவன் தான் முதல்வன், எனவே அந்த ஆதி என்று போட்டான்னு சொல்றாங்க. இப்படி விளக்கம் இருக்குது. இன்னொரு விளக்கம் நான் கொஞ்சம் மகிழ்ச்சியா சொல்றது ஒரு விஷயம். இன்னொரு விளக்கம் அதுக்கு சொல்லுவாங்க. இந்த பகவன் என்ற சொல் இருக்கு இல்லையா, பகவன் என்ற சொல்ல நிகண்டல நீங்க பார்த்தீங்கன்னா, பகவனே ஈசன், முதல்ல பகவனே ஈசன், மாயோன், அயல், அப்புறம் சினன், சினன், பௌத்தன் எல்லாம் வரும். எல்லாருக்கும் பகவான் சொல்லலாம். புத்த பகவான் சொல்லலாம், அருக பகவான் சொல்லலாம்னு வருது.
நிகண்டல வருகின்ற பொழுது பகவன் என்ற சொல் முதல்ல யாருக்கு குறிக்கும் என்றால் ஈசனை குறிக்கும் என்று வருது இல்லையா? வள்ளுவர் என்ன பண்ணார், பகவன் என்ற சொல் எல்லாத்துக்கும் உண்டுதான், திருமாலுக்கு சொல்லலாம், அருகனுக்கு சொல்லலாம், சவணத்துக்கு சொல்லலாம். ஆனால் முதல்ல யாருக்கு சொல்றாங்க என்றால் ஈசனுக்கு தான் சொல்றாங்க. எனவே அது ஆதி பகவன் என்றார். ஆதி பகவன் என்றார்னு அது ஒரு விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிகண்ட வைத்து பார்க்கிற பொழுது முதல் முறையாக ஆதி என்றால் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனால் ஆதி என்று சொன்னால் முதலாவதாக ஈசனைத்தானே சொல்றாங்க. எனவே ஈசன் ஆதி பகவன் சொல்றார் என்று நாம் சொல்றோம். நம்ம திருவள்ளுவரை சைவனாக நாம் நிறுவதற்கு, சைவன் தான் அவர், சைவன் தான் இருந்தாலும் நிறுவதற்கு நாம் சொல்ற பொழுது இதெல்லாம் விளக்கங்களாக நம்ம பழக்கணும். அதனால் இங்கே ஆதி என்று சொன்னேன். அப்புறம் இன்னொன்றும் நாம் சொல்லணும், இதெல்லாம் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், சொன்னாலும் மறந்து போகும், அதுக்காக சொல்கிறதா இருக்கு. இந்த ஆதி அந்தம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? இந்த ஆதி அந்தம் என்று சொல்கிற பொழுதே அந்த பொருள் தோன்றி நின்று அழிவதுன்னு அர்த்தம். ஒரு பொருளுக்கு ஆதி அந்தம் உண்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த ஆதி என்றால் அந்தம் உண்டு, எனவே நிலை இருக்குது. தோன்றி நின்று அழிவதற்குத்தான் ஆதி அந்தம் சொல்லணும். இப்போ பெருமாளுக்கு நம்ம எப்படி சொல்றது? ஆதி அந்தம் சொல்ல முடியாது, அவன் தான் ஆதி அந்தம் இல்லாதவனாய். அதனால திருமுறைகளை ரெண்டும் சொல்றாங்க. ஆதியாகவும் இருக்கின்றான், அந்தமாகவும் இருக்கின்றான், ஆதியும் அந்தமும் இல்லாமலும் இருக்கின்றான் அப்படின்னு ரெண்டா சொல்றாங்க. திருவாசகத்தில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் தெளிவாக பாட்டார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும். ஞானசம்பந்த பெருமான் மதுரை பாடல்ல ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணன், ஆதி அந்தம் ஆயினான்றார். அவர் இல்லைன்றாரு, உண்டுன்றார். ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணல். அப்ப என்ன சொல்றாங்க? ஆதி, ஏன்னா இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம், பேச வேண்டியதாக இருந்தது. திருவான்மையூரில் நான் ஏதோ பேசுறதுக்கு அப்போலாம் இப்போ கொஞ்சம் போக முடியல. அப்போ போயிருந்த பொழுது ஒரு அன்பர் வந்து எனக்கு தனியாக கேட்டார், வள்ளலாரை பற்றி யாரோ ஒருத்தர் பேசியிருக்கிறாராங்க. வள்ளலாரை பற்றி பேசுகிற பொழுது என்ன சொன்னாராம், அவர் நயமாக சொல்லியிருக்கிறார், நம்ம தாக்கொண்டதுக்காக சொல்லலை. நான் மாணிக்க வாசகர் நம்முடைய பெருமானை சொல்லுகிற பொழுது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதின்ட்டாரு. அரும்பெரும்னாரு. அருமை என்று சொன்னால் அறிதற்கு அரியது, கிடைப்பதற்கு அரியதுன்னு ஆயிடும். அவன் மக்கள் ஆன்மாக்களுக்கு அடைவதற்கு அரிதாக இருக்கிறான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? எனவே அரும்பெரும் சோதி என்றவர் பாடினார். ஆனால் அதை எளிமைப்படுத்தி வள்ளலார் அருட்பெருஞ்சோதி என்று பாடினார். அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார். அப்போ அருள் பெரும் ஜோதி என்றால் நமக்கு அருள்வதற்கு வருகின்ற சோதி என்றால் கொஞ்சம் நெருக்கமாக தெரிகிறது. அரும்பெரும் சோதி என்றால் விலகி இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்லவான்னு அவர் சொன்னார்னு. அப்புறம் நான் சொன்ன பேச்சில் தான் சொன்னேன், நீங்க அப்படி சொல்ற பொழுது என்ன ஆகிறது, வள்ளலாரை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க, தப்பில்லை. ஆனால் வள்ளலார் பாராட்டிய மாணிக்க வாசகரை தாழ்த்திடுறீங்க இல்லையா? அவர் மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள்னு பாடினாரு. அவருடைய இது அரும்பெருஞ்சோதியை அதை அறிய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் பாருங்க அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாருங்களே என்று சொன்னால், அப்போ எளிமையாக வள்ளலார் சொல்லியிருக்கிறார். நடக்கக்கூடாததை மாணிக்க வாசகர் சொல்றாரு, மாணிக்க வாசகரை இழந்து ஆகும். எப்பொழுதுமே இந்த மாதிரி அருளாளர்கள், இப்போ நமக்குள்ள எப்படி வேணும் பேசிக்கலாம். அருளாளர்களை பற்றி சொல்ற பொழுது ஒரு அருளாளருக்கு கூட தாழ்வு வரக்கூடாது, தாழ்வு வராமல் பொருள் சொல்லணும், அதுதான் சிறப்பு. நீங்க இப்படி சொல்றதை வள்ளலாறு கேட்டாலும் அவரே ஒத்துக்க மாட்டார். என்னப்பா இப்படி சொல்றேன்னு அவரே ஒத்துக்க மாட்டார். அவரே வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா, ஏப்பா நான் அப்படி பாடல பண்ணுவார், இல்லை மாணிக்கவாசர் இப்படி சொல்றையே அப்படின்னாரு சொல்லு. அதனால நான் என்ன சொன்னேன், அரும்பெரும் சோதியும் பொருத்தும் அருட்பெருஞ்சோதியும் பொருத்தம் தான். ஏனென்றால் அரும்பெரும் சோதி என்பது சொரூப லட்சணம், மாணிக்க வாசகர் சொரூப லட்சணத்தை சொல்றார். அருட்பெரும் சோதி என்றால் அது தடத்த லட்சணத்தை சொல்றார். முடிஞ்சு போச்சு. வள்ளலார் தடத்த லட்சணத்தை சொல்றார், மாணிக்க வாசகர் சொரூப லட்சணத்தை சொல்றாருன்னா நான் மாணிக்க வாசகரையும் தாழ்வுபடுத்தல, வள்ளலாரையும் எகடலை. அப்படிதான் நம்ம பொருள் சொன்னா. அன்னைக்கு நான் விளக்கினா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கியா, அந்த விளக்கங்கள் நல்லா இருக்குன்னா அதான் உண்மையும் கூட, உண்மையும் அதுதான். அதனால ஆதி அந்தம் என்று சொல்லுகிற பொழுது சிவஞானபுரத்தில் கூட ஆதி அந்தம் தானே அவர் சொல்றார். அந்தம் ஆதின்னு தானே சொல்றார், அந்தமே ஆதின்னு தான் சொல்றார். அதுதான் என்ன அர்த்தம் என்றால் தடத்த லட்சணத்தில்
உயிர்களுக்கு பயன்படுகிற பொழுது பெருமான் உதவுகின்ற பொழுது அவன் ஆதி அந்தமாக இருக்கிறான். ஆதி அந்தமாக இருக்கிறான். தன்னுடைய நிலையை சொரூபத்தில் சொல்ற பொழுது அவன் ஆதி அந்தம் இல்லாமல் இருக்கிறான் என்பதுதான் பொருள். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் இருக்கிறது. ஆதி என்று சொன்னால் ஊழிக்காலத்தில் எல்லாவற்றையும் ஒடுக்கிய பின்னால் அவன்தான் முதலாக இருக்கிறான். அவன்தான் முதலாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறான். எனவே அந்த சமயத்தில் அவனை ஆதிசிவன் சொல்லலாம். தோற்றுவிக்கிறான் இல்லையா? உலகத்தை எல்லாம் தோற்றுவிக்கிற பொழுது அவனை ஆதிசிவன் சொல்லலாம். அதனால்தான் சைவ சித்தாந்தம் பரசிவன் என்பது சொரூப லட்சணம். எப்பொழுது ஆன்மாக்களை நோக்குகின்றான் சிவன் அப்பொழுது ஆதிசிவன் என்று சொல்றான். பாரதியாரும் தெரிஞ்சு பாடினாரோ தெரியாத பாடினாரோ ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்றுதான் அவரும் ஆதிசிவன் தான் என்று பாடுகிறார்னு பார்க்கும். அதனால இங்க ஆதின்னு 3 இடம் வருது. சோதி தனிச்சுடராய் நின்ற தேவன், அங்க ஆதியும் என்பது சக்தி, சிவசக்தி. இரண்டாவது ஆதி பிரமன் என்பது முதலாக இருப்பது. அப்புறம் ஆதி அடிபணிந்து என்றால் முதல்வனாக இருக்கின்ற பெருமானை அடிபணிந்து அன்புருவார்களே என்று சொல்றார். அது உங்களுக்கு இந்த 7ஆம் பக்கத்தில் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருப்போம். உண்மை 4 முன்னை 2 எண்ணுப்பொருள், இறுதியது உயர்வு சிறப்பு பொருள், ஏன இது இழிவு சிறப்பு. இது அப்பாவுடைய உரையினால அவங்க அப்படி எழுத்து போயிடுவாங்க. அவங்க அப்படி எழுத்து போயிடுவாங்க. அதுக்கு நாம் ஒரு விரை சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, கஷ்டம் கிடையாது, பார்த்தா தெரியும். அதாவது அதில் உண்மை என்பது 4 வந்து இருக்கும். சோரி தனிச்சுடரா என்ற தேவனும் ஒரு உண்மை, ஆதியும் 2வது உண்மை, சீவனும் 3வது உண்மை, கடைசியில் பெருங்கடல் வண்ணனும் என்பது 4. என்பது 4 இடம் வந்திருக்குதுல, 4 வந்திருக்கு இல்லையா? அந்த உண்மை 4 வந்ததால முதல் 2 நாங்கள், முன்னைய 2 எண்ணுப்பொருள் 1 2 என்றலையா, அந்த மாதிரி அதுவும் இதுவும், அந்த மாதிரி சேரனும் சோழனும் பாண்டியனும் என்றலையா, அந்த மாதிரி தேவனும் ஆதியும் என்று எண்ணணும். அது எண்ணுப்பொருள். முன்னைய 2 தேவனும் ஆதியும் என்பது அந்த உண்மை என்பது எண்ணுதல், எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. இலக்கணத்தில் எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. எண்ணுமை உண்மைகள் பற்றி நிறைய விளக்கம் இருக்கும். அது எண்ணுமைன்னு. அடுத்து 3வது முன்னை 2 எண்ணு, இறுதி எதுன்ட்டார். இறுதி எது? பெருங்கடல் வண்ணனும் இருக்கு இல்லையா? பெருங்கடல் வண்ணனும் இருக்கு பாருங்க. அந்த வண்ணன் என்பது உயர்வு சிறப்பு என்றால் திருமால் புண்ணியத்தினாலே காத்தல் தொழிலை செய்கிறான். அந்த உயர்வு சிறப்பு, அவனே வணங்குகிறான், கடல் வண்ணனே வணங்குகிறான், திருமாலே வணங்குகிறான்றது உயர்வு சிறப்பு. ஏனையது இழிவு சிறப்புன்னார். சீவனும்ன்றார். சீவனும் என்பது இழிவு சிறப்பு, உயிர் அல்லவா? அது பெருமானை அடைகின்றவர்கள் இழிவாக தான் இருக்கிறது. பெருமானை அடைந்தால் உயர்வாக போயிடும். எனவே இழிவாக இருக்கின்ற நிலை சீவனாக இருப்பது பின்னால் சிவனாக மாறப்போகுது என்றது. அந்த உண்மை என்பது 4 இப்படி 4 பொருளை தரும் என்று எழுதியிருக்கிறாங்க. உள்நிற்றல் வருது. அதாவது ஆதியும் உள்நின்ற சீவன் வருது. உள்நிற்றல் என்றால் சமாதியில் இருக்கின்ற சீவன், சீவ சமாதின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சீவன் சமாதியில் இருக்கின்ற சிவன், உள்ளின்ற சீவன் தேவனும் ஆதியும் ஆம். தேவனாக இருக்கிறான், ஆதியாக இருக்கிறான் பெருமான். தேவன் என்றால் சிவன், ஆதி என்றால் சக்தி. சிவசக்தியோடு பெருமான் ஆன்மா கலந்திருக்கிறது. சிவமாம் என்று ஒழியாது சத்தியமாம் என்றது ஏன்னு சொல்றார். சிவா அதாவது சிவன் சொல்ற பொழுது சிவோகம் பாவனையே சிவனாக போகிறான்னு சொல்ல வேண்டியது தானே. அப்படி இல்லாமல் சக்தி ஏங்க சொல்றார் என்றால், சிவன் செய்யும் செயலெல்லாம் யோகி செய்ய வல்லவன், அந்த சக்தி இவனுக்கு வந்துவிடுன்றார். சிவனாக வந்து விட்டால், சிவனாக போனால் சிவன் எப்படி சக்தியை விட்டு பிரிய மாட்டானோ, சக்தியால் எல்லாவற்றையும் செய்கிறானோ, அதுபோல சிவோகம் பாவனிலே சிவனாக மாறினால் அவனும் அந்த ஆற்றல் பெறுவான். எல்லாம் பெருமானுடைய ஆற்றலை எல்லாம் அவன் பெறுவான் என்பதை குறிப்பதற்குத்தான் சக்தியை சேர்த்து சொல்றார், தனியா சொல்லல் என்று. தாமடங்க இத்தலமடங்கும் அவர் திருக்கலிட்டு பட மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. தாமடங்க இத்தலமடங்கும்னா நாம் பெருமானிடத்திலே அடங்கினால், நாம் இப்பொழுது என்ன பண்றோம்? அடக்கமில்லாமல் இருக்கணும், அது சந்தேகம் கிடையாது. நம்ம ஒன்றும் அடங்கி இல்லை, நம்ம அடங்கியா இருக்கணும், அடங்கி கிடையாது. 5 புலன்களுக்கு நாம் அடங்கியிருக்கிறோம். முதல் 5 புலன்களுக்கு அடங்கி இருப்பதால் தான் பொண்டாட்டிக்கு அடங்க வேண்டியதாக போச்சு, வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு காரணம், அது ஒரு விஷயம். அந்த 5 புலன்களுக்கு அடங்க அந்த காரணத்தினாலே இங்கே அவங்களுக்கு அடங்கும்.
அப்புறம் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அடங்கிட்டு போயிடும் இல்லையா? இது அடக்கவில்லைன்னா சீவன் சீவனா இருக்கின்றவன் சிவனுக்குள்ளே அடங்க வேண்டும். அதுதான் முக்கியம். வியாபகப் பொருளா இருக்கின்ற இறைவன் அவனுக்குள்ளே அடங்கினால் ஒரு இன்பம்ன்றார். அது பேரின்பம் நமக்கு வரும்ன்றார். அதான் இங்க சொல்றார், தாம் அடங்க இத்தலம் அடங்கும் என்றால் உயிர்களெல்லாம் பெருமானுடைய அருளிலே அடங்கினால் இந்த தலம் அடங்கும் என்றால் உன்னுடைய வார்த்தைக்கு இந்த உலகம் அடங்கும். நீ என்ன சொன்னாலும் இந்த உலகம் கேட்கும் என்பதனாலே தலம்னா இந்த உலகம் அடங்குண்டார். இதனால் சமாதி எய்தினவர்களுடைய சிறப்புன்றார். சமாதி நிலைக்கு சென்றவர்களுக்கு சித்தி சித்தி போல 8 சித்தி போல எல்லாவற்றையும் பெறலாம் என்றுதான் சொன்னார். சரி, அடுத்த பாடல். சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம் சமாதிகள் வேண்டா இறையுடன் ஏகில் சமாதிதான் இல்லை தானவன் ஆகில் சமாதியில் 8 சித்தியும் எய்துமே என்று சொல்றார். அந்த 64 சித்திகள் வர்றது மாபாடியத்தில் வர்றது அப்பா மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அங்கே நான் அதை விளக்கணம் அதிகம் சொல்லலை. அங்கே எழுதி அதை அந்த விஷயத்தை கொஞ்சம் எழுதியிருக்கிறேன், குறிப்பாக எழுதியிருக்கிறேன். சமாதி யோகத்திற்கு போய்விட்டால் அங்கே சொல்கிறாங்க, தகும் பல யோகம், பல வகையான யோகங்களை நீங்கள் செய்யலாம், பல வகையான போகங்கள் உங்களுக்கு கிடைக்கும், பல வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அந்த சித்தியிலே சொல்கிறார் இல்லையா, கந்தக மதக்கரையை வசமாக நடத்தலான்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி எல்லாம். அல்லது அந்த ஈசத்துவமும் வசித்துவமும் சொல்கிறாரு அனிமா லகிமா, அது எது ஒன்றாலும் உங்களுக்கு வந்து விடலாம், சமாதியில் வந்து விடலாம். அதான் அதே சொல்ற கந்தக மரக்கறி வசமா அதுவும் சொல்றாரு இல்லையா. கடமையில் இருக்கலாம், தண்ணிகளை சித்தி பெறலாம், வேறொருவர் காணாமல் உலகத்துள்ளாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், எல்லாம் அவர் சொல்றார். எல்லாம் இருக்கிறதுன்றார், அது பெறலாம். ஆனால் அடுத்தவர் என்ன சொன்னார், சமாதிகள் வேண்டா இறையுடன் ஏகினால், இறையோடு கலந்து விட்டால் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. யானையை அடக்கிறது புலி அடக்கிறதுலாம் தேவையில்லை என்று அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஹடயோகம் என்பது வேறு, சிவயோகம் என்பது வேறு என்று நாம் சொல்றோம், தனியாக பிரிக்கிறோம். இறைவனுடைய அருளினாலே அந்த செயலை செய்தால் சமாதி யோகம் நமக்கு வேண்டாம். எல்லாம் பெருமான் அருள் என்று போனால் சமாதி என்ற நிலைக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக சித்தி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றார். சீவன் சிவமாய் நிற்கும் நிலையில் சமாதி சமாதி என்றும் யோக நிலை இல்லை என்று, சமாதி என்கின்ற யோக நிலை கிடையாது. சிவனாக இருக்கின்ற பொழுது அது தனியாக ஒரு யோகம் சமாதி யோகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிஷ்டை என்னும் ஞான நிலை, சீவன் சமாதிக்கு போறீங்க, சமாதிக்கு போன பின்னால் சீவன் சிவனாக மாறிவிட்டால் அது ஆனந்த நிட்ட நிலைதான். ஆனந்த நிட்ட நிலையில் இருக்கிற பொழுது வேதத்தில் அப்படிதான் சொல்றாங்க, அந்த பரமம்சர்னு சொல்றாங்க இல்லையா. எப்படி நம்ம 4 மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரம் சொல்றியா, அதே போல் அவர்களும் கூட குடீசன் புருகூதன் அம்சன் பரமம்சன் 4ஆக சொல்லுவாங்க வேத நெறியில். ஆரம்ப நிலையிலே குடீசன் என்றால், அப்புறம் பகூதகன் என்று 2வது வார்த்தை, 3வது அம்சம், அடுத்து பரமம்சம். அந்த பரமம்ச நிலை தான் ஆனந்த நிலை. இது அதைத்தான் நம்முடைய விவேகானந்தருடைய குரு அப்படியே இருந்தார், எப்போ பார்த்தா அதே நிலையில் இருப்பார், அவருக்கு ஆனந்த நிலையில் இருப்பார்னு சொல்வார். அது போன்ற நிலைக்கு வரப்பொழுது உங்களுக்கு சித்திகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிவயோகத்தில் நிட்டை என்று கிடைத்து விட்டால், ஞான நிலை வந்து விட்டால் சமாதி அவசியம் இல்லைன்றார். 64 சித்திகள்ன்றார். 64 சித்திகளும் கிடைக்கும் என்றுதான் பல யோகம் சொல்றார். அது என்னென்று எழுதுறாங்க, மனம் ஒன்றி நின்று செயல்பட்டால் மந்திர யோகம், கண்ம யோகம், பக்தி யோகம் என வழங்கப்படுவனவற்றை இடைநின்ற 2 அடிகளாலும், அதன ஞானம் யோகம், ஞானம் யோகத்தின் வேறாய் மேம்பட்டு நிற்கும். முதல் 2 அடிகள் சோதி சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம் சமாதிகள் வேண்டா இறையுடன் ஏகில். அந்த முதல் 2 அடி இருக்கு இல்லையா, அந்த 2 அடியில் என்ன அர்த்தம் என்றால், ஞான நிலை யோகத்திலிருந்து மாறுபட்டது. யோகத்திலிருந்து வேற போயிட்டீங்க, யோக நிலையிலிருந்து ஞான நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்ற அதை குறித்தவாறுன்னார். இறையுடன் ஏகல் என்றால் அவன் அருள் வழியிலே செயற்படுதல், பெருமானுடைய அருள் வழியிலே நாம் செயற்படுவது, தான் அவனாதல், சிவன் சிவனாக மாறுதல், ஆன்மா இறைவனது எண்குணங்களையும் பெற்று நிற்றல். சைவ சித்தாந்தம் அதைத்தான் சொல்லுகிறது. அதாவது முத்தி நிலையிலே ஆன்மாவுடைய நிலை என்ன என்றால், சிவசமவாரம் பேசுகின்றவர்கள் 5 செய்யலாம்,
படைத்தல் காத்தல் என்று ஐந்தொழில் செய்யலாம் என்பது சிவசமவாதம். இன்னும் மற்ற அகச்சமைத்தல் சிலருக்கெல்லாம் அது உடன்பாடு. ஆனால் சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லலை. முத்தி நிலையில் வருகின்ற பொழுது முதலாவதாக என்ன செய்திடறான், அவனை 8 குணங்களை தந்து விடுகிறான் என்றார். 8 குணம் என்றால் சுதந்திரம். முதல்ல முக்கியமாக சுதந்திரம். அவனுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருந்த ஆன்மா சுதந்திரமாக இருக்கிறது. பாசங்களை நீங்குதல் சொல்கிறோம், பார்க்குறோம். முடிவில் ஆற்றல், இயற்கை உணர்வு, முற்றுணர்வு எல்லாம் வந்துவிடுது. எல்லாம் வந்த உடனே என்ன சொல்கிறான் நம் பெருமான், உனக்கு எல்லாத்தையும் தந்துட்டம்பா, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீ ஒன்றும் பண்ணாத, பேசாமல் வச்சிருன்றார். பேசாமல் வச்சிரு. ஏன்னா எத்தனையோ பிறவி பிறந்து எத்தனையோ கஷ்டப்பட்ட, உனக்கு வேண்டியது வரம்பில் இன்பம் தான். கடைசியாக இருக்கிற 8வது குணம் இருக்கு பாருங்க, அதுதான் உன்னை இங்கே கூப்பிட்றேன். இல்லைன்னா உன்னை அங்கேயே வச்சுருந்துருப்பேன். யோக நிலையிலேயே சித்தி பெற்றுட்டு எல்லாம் செய்யலாம் இல்லையா, முற்றுணர்வு எல்லாம் வியாபகம் அங்கேயே வந்துடும். ஆமாம், சுதந்திரம். சுதந்திரம் அதே தான், அந்த 8 தான். அந்த 8 தான். தன்மயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், முடிவில் ஆற்றல் உடைமை, இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, பேரருள் உடைமை, வரம்பில் இன்ப உடைமை. 8 சொல்கிறார். இந்த 8ல் கடைசியாக இருக்கு பாரு வரம்பில் இன்பம், அதை மட்டும் நீ வச்சுக்கோ, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் பேசாமல் இரு என்று தான் அவர் என்ன பண்ணுறார், உனக்கு அது தேவையில்லை, அதான் உனக்கு முற்றும் விடுதலை தருகிறார். அதனால தான் நம்ம சிவஞான சித்தியால் வருகின்ற பொழுது பதி இருக்கிறானே, அவன் போய் சேர்கின்ற பொழுது அவன்தான் மற்ற எல்லா செயலுக்கும் உரியவன். ஆனால் உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றிற்கே உரித்து, அங்கே போயிட்டா சிவ அனுபவம் தானே தவிர உனக்கு செயல் வேண்டாம் என்று தான் சொல்கிறார். அது தெரியாமல் பல பேர் என்ன பண்ணுறாங்க, ஐந்தொழில் செய்ய முடியும். நீங்கள் செய்ய முடியும்னா உங்களுக்கு ஒத்துக்குவான், பெருமான் ஒத்துக்குவான். மீண்டும் அதனாலே வினை, மீண்டும் அதனாலே பிறவி எல்லாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் பரமுத்தி அபரமுத்தி போயிடுறீங்க. பரமுத்திக்கு நீங்கள் போக முடியாது, அந்த நிலைக்கு போயிடுறீங்க. அங்கே இப்போ ஏன் இப்போ சொல்கிறோம், இந்த அயன் திருமால் கூட சொல்கிறோமே, அவங்கெல்லாம் கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தவங்க தான். புண்ணியம் பெற்ற உடனே பெருமான் கேட்குறான், சாய்ஸ் கேட்குறான், என்னப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறியா, இல்லை எங்கேயாவது ஒரு அதிகாரம் தரேன்னா ரொம்ப ஆசை வந்துடுது அவங்களுக்கு, அதே கொடுங்கன்றான் இல்லையா. உனக்கு தான் வேண்டாமா வேண்டுமான்னு கேட்குற பொழுது வேண்டும் என்ற அதிகாரம், அதைத்தான் நம்ம அழகாக சொல்லியிருக்கிறோம். அயன் திருமால் ருத்ரன் 3 பேரா, 3 பேருடைய மனோநிலை என்ன, எல்லாம் 3 பேரும் 3 குணம் உடையவர்கள். அயன் ராஜச குணம், திருமால் சாத்விக குணம், ருத்திரன் தாமத குணம். அந்த ருத்திரன் தாமத குணம் தான். அதை கூட நம்ம சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம்னா, அந்த ருத்திரன் கூட தொழிலால் தான் தாமத குணம், அவனுடைய குணம் அப்படி அல்ல, அவன் குணம் சாத்விக குணம். தொழில் செய்வதாலே தான் அவனுக்கு தாமத குணம். அதே போல தான் திருமால் சாத்விக குணம் என்றால் தொழிலால் காக்கின்ற தொழில் செய்வதாலே அவன் சாத்விக குணம். அவனுக்கு இயல்பான என்ன குணம்னா அவன் தான் தாமத குணம். ஏன்னா திருமால் தான் தாமத குணம். ஏன்னா நல்லா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருப்பார், படுத்துட்டு இருப்பார் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த நகைகள்லாம் போட்டுக்கிட்டு இருப்பார்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ஆசை வர, இதெல்லாம் நமக்கு தாமத குணத்தினுடைய இயல்பு. அது நம்ம சொல்கிறோம் இருக்கட்டும், அது ஒரு வகை. அதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3 பேர் பார்க்குற பொழுது அயன் என்ன சொல்கிறான், நான் மாணவர் தான் அடிக்கடி உதாரணம் சொல்கிறது. எக்ஸாம் எடுத்துட்டு ஆன்சர் பேப்பரை கொடுத்தாச்சு. ஒரு பையன் பார்க்குறான், 100க்கு 95 மார்க் வாங்குறானே வச்சுங்களேன், நல்லா வாங்குறான். 95 மார்க்கு போட்டிருக்காரான்னு சொல்ல மாட்டான். நான் எழுதினேன் போட்டார் மார்க்கு, நான் எழுதின போட தானே வேணும் என்று கிரெடிட்டை அவன் தான் எடுத்துக்குவானே தவிர, வாத்தியார் ரொம்ப அழகாக தாராளமாக தெரிஞ்சிருக்கிறாரா மார்க்கு 95 போட்டிருக்கான்னு சொல்ல மாட்டான். நான் எழுதினப்பா, எழுதுறதுக்கு போட்டாருப்பா மார்க்குன்னுவான். அதுதான் அயன் பிரம்மன். அவன் என்ன பண்ணுறான், நான் புண்ணியம் பண்ணேன், எனக்கு பெருமான் தருகிறான். நான் எழுதினேன் மதிப்பெண் பெற்ற கொடுக்கிறார் என்று சொல்வது போல, நான் புண்ணியம் பெற்று செய்த எனக்கு கொடுத்து தானே ஆகணும், வேறு யாரும் கொடுக்க முடியும் என்ற அந்த பதவியை தன்னுடைய தகுதியால் பெற்றதாக கருதுவான் பிரம்மா. அதனால தான் பிரம்மனுக்கு ஆலயம் கிடையாது. முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், தனி ஆலயம் இல்லைன்னு சொல்லிட்டார். அந்த இந்த திமிர் இருப்பதால் தான் உனக்கு ஆலயம் கிடையாதுட்டார். திருமால் அப்படி அல்ல. நாம் புண்ணியம் பண்ணோம், பெருமான் அருள் கொடுத்தார், அதை ஒழுங்காக செய்யணும் என்று அவன் சொல்கிறான். நான் எழுதணும்ப்பா, நல்ல வேலை கரெக்டாக போட்டிருக்காருப்பா, தானும் எழுதண்டாகவும், ஆனால் ஆசிரியர் கரெக்டாக போட்டிருக்காரு, ஆசிரியர் அப்ரிசியேட் பண்ணுறான் இல்லையா. அதுபோல் திருமால் என்ன செய்கிறார், நான் புண்ணியம் பண்ணேன், அந்த புண்ணியத்துக்கு பெருமான் கொடுத்துருக்கிறார், அது ஒழுங்காக செய்யணும் என்று அவ்வப்பொழுது நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் திருமால். ருத்ரன் எப்படி என்று சொன்னால், எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. நாம் புண்ணியம் பண்ணுவோ பாவம் பண்ணுவோ கிடையாது. பெருமான் கொடுத்திருக்கிறார், நாம் போய் செய்ய வேண்டும், அவ்வளோதான். நாம் அழித்தல் தொழிலை ஏக சங்காரத்தை
அதுக்கு நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார், அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று. 95 90 மார்க் அதை பற்றி நமக்கு இல்லை, ஒழுங்காக படிக்கணும் என்று என்றான் இல்லையா, இன்னும் படிக்கணும்னு என்றான் இல்லையா, அவன்தான் உருத்திரன் என்று சொல்லி இந்த 3 பேருக்கு இப்படி தகுதி வேறுபாடு உண்டு என்று நமக்கு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார். இறையுடன் ஏகல் எண்குணங்களை பெறுதல் சொல்கிறது தான் நமக்கு சைவ சித்தாந்திகளில். முத்தி நிலையிலே எண்குணங்களை பெறுகிறான், ஆன்மா பெறும். பெற்றுவிட்டு அதெல்லாம் எனக்கு வேண்டாம், வியாபக உணர்வோ தன்மயமோ எனக்கு வேண்டாம், பெருமானே உன்னுடைய இன்பத்தை எனக்கு தந்தால் போதும் என்றுதான் அந்த இன்பத்திற்குள்ளே அடங்குவது தான் நமக்கு உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே என்று சொல்கிறோம். எனக்கு கூறப்பட்டதில்லை. ஈற்றடியால் யோகத்தின் இடைநிலை பயன் 64 சித்திகள்ன்றார். 64 சித்திகள் எப்படி கீழே எழுதியிருக்காங்க. கீழ் உலகில் 8 சித்தி, கீழ் உலகில் இங்கே, இதனோடு மேல் உலகம் 7 ஆக 8 8 சித்திகள். 8 உலகமாக சொல்லணும்னு சொல்லி மேலே இருக்கிற உலகம் 7 உலகம், கீழே உலகம் ஒரு உலகம் சேர்த்துனா 8 உலகமாக சொல்லி இதில் அங்கங்கே எங்கே வேணாலும் போகலாம், எந்த உலகத்துக்கு வேணால் போகலாம். அங்கெல்லாம் உங்களுக்கு சித்திகள் பெறுவதாலே 8 8 சித்திகளாக, ஒரு உலகத்துக்கு 8 சித்தி என்று சொன்னால் 8 உலகத்திற்கு 8 8 சித்திகள் என்று பாஷ்யத்தில் அது வருகின்றது. அந்த குறிப்பை இங்கே திருமந்திரத்தில் அவர் சொல்லுகிறார்னு பார்க்கும். ஆனால் 8 சித்தி நாம் சொல்லிட்டு இருப்போம். எல்லா உலகங்களுக்கு சென்ற எந்த உலகத்திற்கு சென்றாலும் அங்கே சித்தி பெறலாம். அப்படி பார்க்கிற பொழுது 8 வகையான உலகம், அது 8 8 சித்திகள்னு திருமந்திரம் சொல்கிறார். சோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள்ளின்ற சீவனும் ஆகுமால் ஆதிப்பிரான் பெருங்கடல் வள்ளலும் பிரமன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடிமணிந்து அன்புருவாரே என்று சமாதி நிலைக்கு சென்று ஆக்ஞையிலே பேரொளி தோன்றி அந்த பேரொளி வியாபகத்திலே தன்னுடைய உயிரை அடக்கி கொண்டு அவனோடு அடங்கி இன்பப் பெறுவதுதான் சமாதியினுடைய நிலை என்று ஒரு பகுதியை முடிக்கிறார். இனி அதற்கடுத்து அஷ்டாங்க யோக பேருன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதான் இருங்க, இதான் சரி. இதில் முதல் 2 அங்கே இருக்கா? ஓ, நான் 3 தான் எழுதுனேன். அஷ்டாங்க யோக பேர். சரி, பரவாயில்ல, பாருங்க. நீ குளிட்டு வா, குளிட்டு வா, பாப்பா. கடைசி 2 எழுதுன பாருங்க, இருக்கா பாருங்க. இல்லைன்னா இந்த பாருங்க, பார்த்து நடத்திடுவோம். இல்லை ஆமாம், அதான் சரி சரி, பரவாயில்ல. அதான் எழுதல ஞாபகம் தான் எனக்கு. சரி, பரவாயில்ல நம்ம படிச்சிடுவோம். ஆமாம். ஆமாம், மறந்து. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. சுந்தருடைய பதிவு அங்கே இருக்கா? ஒரிஜினல் மூலம் இருந்தால் மட்டும் போதும், மூலம் இருந்தால் கூட போதும். ஒரு புத்தகம் மூலம், சரி, மூலம் இருந்தால் கூட பரவாயில்ல. இது இன்னும் பரவாயில்ல, இது தப்பில் இருக்கட்டும். நான் அதை குறிக்கணும்னு நினச்ச மறந்துட்டேன். அந்த இதை இங்கே சொல்லிடலாம். பெருமக்களே, அஷ்டாங்க யோக பேரு என்று அடுத்து சொல்கிறார். நாம் இதுவரையில் பார்த்தது அஷ்டாங்க யோகத்தினுடைய தனித்தனியாக ஒரு தலைப்பில் பார்த்தோம், சமாதின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அஷ்டாங்க யோக பேரு என்று சொல்கிறார். அதுக்கடுத்து அஷ்டமா சித்தின்னு சொல்ல போகிறார். அவர் 2ஆக பிரிக்கிறார். அதுக்கப்புறம் தான் நம்முடைய பிராசார யோகம் கலைநிலைக்கு போக போகிறார். அந்த பதஞ்சலியுடைய யோகம் மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு அதனால் என்னென்ன பலன்கள் என்று சொல்கிறார்.
எப்படி திருக்குறளுடைய அதிகாரத்தை இவர் பின்பற்றினாலும் அந்த அதிகாரத்துக்கு கீழே சிவாகம கருத்துக்களை தான் சொல்கிறார். நமக்கு யாரும் முன்ன பார்த்தோம், முதல்ல தந்திரத்தில் பார்த்தோம். அதே போல பதஞ்சலி யோகத்தை பற்றி இவர் சொன்னாலும் கூட பேரு என்று சொல்ற பொழுது சிவாகமத்தினுடைய நிலையில் தான் சொல்றாரு, சிவாகம கருத்துக்களை தான் சொல்றாரு தவிர யோக நூல் கருத்துக்களை சொல்லலை. அதனால்தான் அட்டமா சித்தின்றார், மா சித்தின்றார். அதெல்லாம் சாதாரண சித்தி, அட்ட சித்தி. இது அட்டமா சித்தி என்று பிரிக்கிறார். அதனால தான் மா சித்தின்னு போடுறார். அதே மாதிரி அஷ்டாங்க யோக பேரு என்று சொல்றார். அதில் இயமம் நியமம் என்று ஒன்னொடுத்து ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறார். இயம்னா என்ன ஒரு 4-5 பாட்டு அங்கே சொல்லியிருப்பார், 7-8 பாட்டு சொன்னார். இங்கே இயமன்னா ஒன்று, நியமன்னா ஒன்று, அப்படி தான் சொல்கிறார். அது ஏன் சொல்கிறேன்னா, இது 5ஆம் நூற்றாண்டிலே சிவாகம கருத்தை எழுதினவர் திருவந்தரத்தில், 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் நம்முடைய சுந்தர பெருமான். அவர் யோகி நமக்கு நல்லா தெரியும், சிவயோகி நமக்கு நல்லா தெரியும். அந்த யோக நிலை விட்டு குதிரை மேலே வெள்ளையான மேலே போகிறார் இல்லையா, போகிற பொழுது அவர் என்னென்ன அனுபவப்பட்டு இங்கே பாடியிருக்கிறாரோ அதெல்லாம் இங்கே அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாரோ அது இங்கே அப்படியே இருக்கும். அஷ்டாங்க யோகத்தில் என்னென்ன வரலான்ற முதலாவதாக என்னென்ன முதல் பாட்டிலே அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா, பெருமானுடைய திருவடியை உண்மையாக நீங்கள் ஒரு சிறிது எண்ணினாலும், நம்முடைய எம்.கே. தியாகராஜ பாகவதர் இப்படி பாடுவார், ஒரு நாள் ஒரு பொழுதாயிலும் சிவன் நாமம் உச்சரிப்பான், ஒரு நாள் ஒரு பொழுதுன்றார் அவர். அந்த மாதிரி உண்மையான அன்பினாலே நீங்க மூலம் மட்டும் அதாவது பாகவதர் பாட்டது, ஒரு நாள் ஒரு பொழுதாயிலும் சிவன் நாமம் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு பாடுவார். வேற என்ன வேண்டும், உலகத்தில் என்ன வேண்டும், அது ஒரு நாள் ஒரு பொழுதுனாலும் பொருள்ன்ற. நமக்கு அப்படித்தான் சொல்றார். எப்பரிசாயினும் ஈசனை ஏத்துமின். திருமந்திரத்தில் பெருமான் எப்படிப்பட்டவன், உயர்ந்த நிலையில் இருக்கிறவன், அவனை எப்பரிசாயினும் எந்தோ ஒரு வகையில் நீங்கள் அவனை ஏற்றினால் போதும்ன்ற. அந்த மாதிரி பெருமானிடத்திலே கொஞ்சம் அன்பு செலுத்தினாலும் கூட என்ன சொல்றார், நமக்கு நிறையம் இல்லைன்றார், நரகம் கிடையாதுன்றார். சொர்க்கம் இம்மீடியட் பலன் எது, சொர்க்கம் தான். ஜென்மம் கிடைத்தேறப்படுறாரா, ஜென்மம் கிடைத்தேற அதான் சொல்லியிருப்பார். அதான் நமக்கு என்னன்னா, சொர்க்கம் என்பது ஜென்மம் கிடைத்தேற முடியாது, வந்தாலும் வந்துடலாம், திரும்பி வந்துடலாம் நமக்கு. இருந்தாலும் சொர்க்கம் என்பது எல்லாருக்கும் பெருசு பெருசுன்றாங்களே. ஞான சம்பந்தர் சொர்க்கங்கள் பொருள் சொல்றார், கொன்றை தொங்கலான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருளளவேன்னு பாட்டார் அவர். அதை விரும்ப மாட்டாங்கன்ட்டார். கொள்ளேன் புரந்தரன் மாலைன்னு வாழ் நமக்கு தெரியும். இருந்தாலும் சொர்க்கம் போவது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நல்வினை செய்தா இருக்கணும். தீவினை எல்லாம் இல்லாமல் நல்வினையாக இருந்தாலும் போக முடியும். அதை சொல்கிறாருங்க. பெருமானுடைய நாமத்தை உச்சரித்து ரொம்ப குறைந்த நேரத்தில் நீங்கள் செய்தாலும் கூட சொர்க்கம் உண்டு உங்களுக்கு. அதான் முதல்ல இயமம்ன்ற. விளக்கத் தகுந்ததை விளக்கினால் பாபகாரியங்கள், அந்த பாபகாரியங்களை நீங்கள் விளக்கினால் என்ன பலன் முதல்ல சொல்ல போகிறார். அதுதான் அஷ்டாங்க யோக பேரில் இயமத்திற்கே அப்படி இருக்கு. அதாவது வள்ளுவர் நல்லவற்றை கற்க வேண்டும் சொல்லிட்டு என்ன சொன்னார், எனைத்தானும் நல்லவை கற்கன்னு. நல்லவை கற்கன்னு சொல்லாம எனைத்தானும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேள்வி. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் பரவாயில்ல. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும். அதே போல யோகத்தில் எந்த அளவிற்கு நீங்கள் செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பலன் நமக்கு. ஆசனம் போடுறீங்களா, உட்கார்ந்து கொண்டு எல்லா ஆசனம் போட முடியல, பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா ஒரு 15 நிமிஷம், அதற்கு ஒரு பலன். பிராணாயாமம் ஒரு 10 நிமிஷம் செய்யுங்களா, அதற்கு ஒரு பலன் உண்டு. எந்த அளவுக்கு செய்தாலும் அதற்கு பலன் உண்டு. அதே போல இயமம் வாழ்க்கையில் பாபகாரியங்கள் செய்யாமல் விளக்க தகுந்தவற்றால் விளக்கினால், நான் சொல்றாரு பாருங்க, போகம் தேர் அல்ல பாட்டு எப்படி இருக்குது, போகம் தான் இருக்கு, பாட்டு வருதுன்னு இருக்குதுங்க, எங்கிட்ட தான் இருக்கு. போதுகந்துன்னு இருக்கு, பாட்டு தப்பா இருக்கு. போதுகந்து இல்லையா, அதான் போகம் தேர் இருக்கு, தப்பா பாட்டு தப்பா இருக்கு. போது உகந்து ஏறும்னு இருக்கணும். போதுனா மலர்கள் அர்த்தம். போது உகந்து ஏறும் புரிசடையான் அடின்ற பெருமானுடைய திருவடி புரிசடையான். அவருடைய திருவடியிலே போதுகள் பூக்களை எல்லாம் அர்ச்சனை செய்கிறது. போது உகந்து ஏறும் புரிசடையான் அடி
யாதுகந்தார் அமராவதிக்கே செல்வர். பூக்களை கூடி அர்ச்சனை பண்ணால் பெருமானுடைய திருவடிக்கு அர்ச்சனை பண்ணீங்கன்னா யாது உகந்தார், என்ன விரும்புறீங்க? அமராவதிக்கே செல்வீங்க என்றால் சொர்க்கலோகத்திற்கு நீங்கள் போவீர்கள் அப்படின்ட்டு ஏது உகந்தான் இவன் என்று அருள் செய்து விடும்ன்றார். அதையும் சொல்றார். சொர்க்கம் உங்களுக்கு உண்டு, அல்லது நாள்தோறும் செய்கின்ற நாள் வழிபாட்டினாலே ஏது உகந்த, என்ன உங்களுக்கு விருப்பம், என்ன உங்களுக்கு வேண்டும், அதை தருகிறான். ஏது உகந்தான் இவன், இவனுக்கு என்ன வேண்டும், ஏன் கேட்கறான், நம்மகிட்ட ஏன் வழிபடுறான் என்று எண்ணி உடனே செய்வான். அப்ப என்ன ஆகுறது? அப்பர் பாட்டு அப்படிதான் சில பேர் அர்த்தம் சொல்றாங்க. முதல்ல, அதாவது தன்கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படி சொல்றாராம் இல்லையா? சில பேர் முதல் முறையா எனக்கு அப்படித்தான் சொன்னாங்க. ஒருத்தர் பார், அடியேனையும் தாங்கு, என் கடல் படி செய்து, நீ என் தாங்கு உடனே பணிகிறேன்னா அப்படி பாடிட்டு பாரு அப்பர் பெருமான் பாடியிருப்பார். அந்த பாட்டு நம்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடமை திருக்கர கோயிலான் தன் கடன், அப்படி சேர்க்கணும். அதை தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல். அவனுக்கு எத்தனையோ வேலை இருக்குது, நம்மையும் தாங்குறானே என்று நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல். 4ஆம் திருமுறைக்கு உரை எழுதுகின்ற முத்துசு அவங்க ரொம்ப ஆழமா எழுதுவாரு. ஆனால் ஒன்றும் புரியாது, என்னடா பண்றாலும் புரியாது. ஆனா நீங்க ஆழ்ந்து படிச்சீங்கன்னா என்ன ஆழமா எழுதுறாரு நீங்க, அதான் அது தெரியல. ஆனா அவர் எவ்வளவு படிச்சிருக்காரு, அவ்வளவு மேற்கோளா காட்டுவார், கொட்டிடுவார். அதே மாதிரி ஆழமா சொல்லுவார். எதுக்கு சொல்றேன்னா, கூற்றாயினவாறு பாட்டு தானே முதல் பதிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்ற விஷயம், உண்ணாமம் என்னாவில் மறந்தறியன்னு பாடுறாரு இல்லையா? அதுலதான் வருது உண்ணாமம் என்னாவில் மறந்தறியன்றார். என்ன எழுதுறாரு? உண்ணாமம் என்பதை எடுத்து சொல்லுக, என்னாவில் என்பதை படுத்து சொல்லுகின்றார். என்ன அந்த ஒரு வரியில என்ன அழகா சொல்றார், அவர் எவ்வளவு பக்தி உடையவர் பாரு. உண்ணாமம் அதை சொல்லலாமா? நான் என்னாவில் சொல்றேன், என்னாக்குல சொல்றேன், அப்படி படிக்கணுமா இல்லையா? உண்ணாமம் அது மாதிரி தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என்ன தாங்குறானப்பா? அப்போ என் கடன் பணி செய்து கிடப்பது என்ன, அப்படிதான் படிக்கணும். அந்த அந்த உணர்ச்சி அப்படித்தானே. அப்போ அவன் என்ன தாங்க ஆரம்பிச்சிட்டான். என்னை தாங்குகிறான் என்று சொன்னால் அவனுக்கு நான் பணி செய்ய வேண்டும் அல்லவா என்று அதில் ஒரு நயம் இருக்குது. என் கடன் பணி செய்து கிடப்பதே, அந்த கிடப்பது இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பணி செய்து விட்டு கிடப்பதே என்றால் பலனை எதிர்பார்க்காமல் கிடப்பது. பணி செய்வேன், அது ஏன்னா பலன் தரட்டும் என்று அப்படி சொல்லல அப்பர். பணி செய்து கிடப்பதே இருக்கு இல்லையா, பணி செய்து கிடப்பதே என்பது பணிந்து கிடப்பதுன்னு அர்த்தம். பணிந்து கிடப்பது தான் பணி செய்தல் என்பது. சொன்னால் நான் அவனுக்கு பணி செய்கிறேன், அவர் அப்படி சொல்லவே மாட்டார். உழவாரப்படையினால் நான் பணி செய்கிறேன், மெய்ப்பணி செய்கிறேன் அவர் சொல்லுவார். என்னுடைய கடமை என்ன, அவருக்கு நான் பணிந்து இருப்பது. நான் அவருக்கு பணிந்ததாலே அவருக்கு அந்த உழவாரப்படை செய்யலாம், மற்றெல்லாம் செய்யலாம், பாடலாம், அதெல்லாம் வேற விஷயம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றால் பணி செய்தல் என்று சொன்னால் பணிதல்னு அர்த்தம். பணிந்து கிடக்கின்றேன் நான் என்றார். அந்த மாதிரி இங்க சொல்றார். ஏது உகந்தான் இவன். நீங்க போய் பூ போட்டு விட்டீங்கன்னா, அப்பா எழுதுறாங்க 6ஆம் திருமுறையில, அடியார்கள் இட்ட பூ ஏறுமடின்னு ஒரு இடம் வருது. அடியார்கள் இட்ட பூ ஏறுமடின்னு வருது. அடியார்கள் போட்ட பூ இருக்கு இல்லையா, அதை பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான்னு வருது. ஏன் அதை சொல்லணும் அப்பர் பெருமான்? அப்பா என்ன எழுதுறாங்க, நிஷ்காமியமாக போட்டால் அந்த பூ உண்மையிலே வழிபாடு. யார் நிஷ்காமையை போடுறான்? பெருமானே அவன் போட்டுட்டேன், என்னை இது கொடுன்னு காமிய வழிபாடு தான் செய்கிறாங்களே தவிர நிஷ்காமியமாக செய்யலை. அன்புற்ற அடியார்கள் இட்டப்பூ ஏறுமடி என்றால் அதில் என்ன எழுதுறாங்க, நிஷ்காமியமாக வழிபட்டால் பெருமான் உடனே ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ காமியமாக வழிபட்டா என்ன பண்ணுறான், இது நிஷ்காமியத்துக்கு இவனை கொண்டு போகும் என்று ஏற்றுக்கிறான் இல்லையா? காமிய வழிபாடு அடுத்த நாளைக்கு வந்தால் அவன் கேட்க மாட்டான். இன்றைக்குமே கேட்குறான், கேட்கறதெல்லாம் கொடுத்துருவோம்.
ஒரு சமயத்தில் எதுவுமே கேட்காம போடுவான் இல்லையா பூ, அதுக்காக இதை ஏற்றுக்கொள்கிறான் என்று நிஷ்காமி நிலை வரும் என்பதற்காகத்தான் அந்த பூக்களை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் வழிபாடு என்பது எவ்வளோ கஷ்டம். வழிபாடுன்னா என்ன இல்லையா, பூக்களை போட்டுட்டு உடனே கொடுன்னா என்ன அர்த்தம் என்றார். அவன் படைச்ச பூ, அவன் படைச்ச பூவை கொண்டு வந்து அவனுக்கே போட்டுட்டு எனக்கு செய்டான்னா அது இல்லைன்றார். இருந்தாலும் திருமந்திரத்தில் எப்படி சொல்றார், போது உகந்து ஏறும் புரிசடையானடி யாது உகந்தார், அது விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் அமராவதிக்கே செல்வார், அங்கே தான் போவாங்க. ஏதுகந்தான் இவன் என்று அருள் செய்திடும், அது அர்த்தம். அது முதல்ல சொன்னது முடிநிலை பயன், பூ போட்டிங்கன்னா தேவலோகம் போகலாம். இந்த உலகத்தில் ஏதாவது வேண்டுமா உனக்கு, ஏது உகந்தான், எதுக்குப்பா போட்ட, எதுக்கு பூ போடுற, ஏது உகந்தான் சொல்கிறது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சினிமா நடிகரோடு ரொம்ப நெருங்கி இருந்தவர், இப்போ இல்லை, அவர் இல்லை, ஒரு பேராசிரியர், எல்லாரோட எல்லா நடிகரோட நெருக்கமாக இருந்தவர். எம்ஜிஆரை பற்றி அடிக்கணும்னு சொல்லுவார். அவர் கமலஹாசனோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். நான் சொல்கிற ஆசிரியர் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். ஒரு நாள் கமலஹாசன் காஷ்மீர் பக்கம் போய் ஷூட்டிங் போயிருக்கிறார். போயிட்டு அங்கே நல்ல சால்வை ரொம்ப நல்லா இருந்திருக்கு, அந்த காஷ்மீரில் எம்ஜிஆருக்கு வாங்கி போகணும், அண்ணனுக்கு வாங்கி போகணும்னு வாங்கியாந்துருக்கிறார். அங்கேருந்து வாங்கியாந்துறான். வாங்கியாந்துட்டு இங்கே சென்னைக்கு வந்தோடனே அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிறார் எம்ஜிஆருக்கு, அண்ணன் உங்களை வந்து பார்க்க வரணும் வாப்பா. அப்போ முதலமைச்சர் ஆகிட்டார், அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அண்ணன் உங்களை பார்க்கணும், எப்போ நீவா காலைல வா வந்து பார்க்கலான்னு அது போயிட்டார். போனோடனே என்னப்பா அப்படி, இல்லை இல்லை இந்தாங்கன்னு அந்த பூரை அப்படி எடுத்து போட்டுருக்காரு, எல்லாம் எடுத்து போட்டார். ஓ நல்லா, ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு, சரி என்ன வேணும் அப்படின்னாரான். என்ன வேணும், ஒன்றும் வேணாம் அப்படின்னா. பின்ன ஏப்பா போட்டு பார்க்கணும், வரவெல்லாம் இதை போட்டுவிட்டு கேட்குறாங்க. அது அவருக்கு கமலஹாசனுக்கு அது உரியாதுன்னு, அண்ணே நல்லா அங்கே நல்லா அழகாக இருந்தது, நல்லா இருந்தது, அதுக்காக நான் போட்டேன் அப்படின்னு. என்னப்பா நீ புடைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீ அப்படின்ட்டு சிரிச்சுட்டு வந்துட்டாரான். அது சொன்னார் அவர். அதாவது கொடுக்கக்கூடியவன் தான் வள்ளல் தான் எம்ஜிஆர். முதலமைச்சராக இருக்கிற பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் அண்ணனுக்கு போட்டால் நல்லா இருக்குன்னு எங்கேயோ ஷூட்டிங் காஷ்மீரில், அங்கிருந்து கொண்டு வந்து அந்த பையன் போடுறானே என்று மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்றாங்க. அதுதான் பெருமான் கேட்குறான். இப்போ பெருமான் என்ன கேட்குறான், நீங்கள் பூ போட்ட உடனே என்னப்பா வேணும், என்னப்பா இல்லை சாமி என்ன வேணும் கேட்குறீங்களா, என்ன அப்படி அப்படி கேட்கறதே கிடையாது. என்ன வேணும் சாமி கேட்டார். நம்ம தலையில கை வைக்கிறார். இது அது கூட உண்மைதானே. இந்த மழையில கொட்டுற மழையில உட்காந்து இது என்ன அதில் இருக்குதா, அவன் என்ன இம்மீடியட்டான கிடைக்குதா, இம்மீடியட்டா இருக்குதா, அது இல்லையே, பின்னால கிடைக்கட்டும். ஏதுகந்தான் இவன் அவன் இவன் என்று அருள் செய்திடும் யார், மாது உகந்து ஆடிடும் மால்விடையோன். உமையம்மையோடு இருக்கிறான், சக்தியோடு இருந்து கொண்டு அருட்சக்தியோடு இருந்து கொண்டிருப்பதாலே அவன் கருணை மிக்கவன். மால்விடை ரெடியா இருக்குதான், வாகனம் ரெடியா இருக்குதான், நமக்கு உதவுவதற்காக உடனே மால்விடை ஏறி வருகிறான். தோளுடைய செவியன் விடையேறினார், அடுத்து விடையேறினார் இல்லையா, எனவே விடையேறி வருகிறான் இல்லையா. அதைத்தான் இங்க சொல்ற, நீங்கள் பூ போட்டு அவனை அர்ச்சித்தால் உடனடியாக உங்களுக்கு தேவலோகம் கிடைக்கலாம், இல்லை உலகில் என்ன வேண்டுமோ அது உங்களுக்கு கிடைக்கலாம் என்று சொல்றது. மலேசியாவில் நம்ம இவங்க சொன்னோம் இல்லையா, சுபா, அவங்க இப்போ கன்சீவ் ஆகியிருக்கான்னு சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு சொன்னோம் இல்லையா. அதாவது மலேசியா பக்திக்காக சொல்ல, மலேசியாவில் அதான் அந்த மாதிரி பக்தியெல்லாம் பார்க்குறவங்க நமக்கு நாமெல்லாம் எங்கடான்னு நினைக்க வேண்டியது. அவங்கெல்லாம் மலேசியாவில் அது பிரிட்டிஷ் எம்பசியில் இருக்கிற பெண்ணுக்கு தமிழே தெரியாதுங்க, தமிழே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குது, இதெல்லாம் டிரான்ஸ்லிட்டேட் பண்ணி தான் படிக்குது. அது நம்ம இப்போ பாடலாம் சொல்கிறது. அதுக்கு குழந்தை இல்லை, அதனால் குழந்தை இல்லைன்றதுக்காக அது போய் நேராக நடராஜர் போய் திட்டுமா, பார் எனக்கு குழந்தை கொடுனா ஒன்று வெளியே அனுப்பிச்சுடுவேன் அப்படின்மா, ஒன்று இந்த வீட்டில் வச்சிட மாட்டேன், வெளியே வெளியே. அது என்கிட்ட சொல்லு, நான் ஐயாவை திட்டுவையா ஏசுவையா அப்படின்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு அந்த அன்பு அது. அப்புறம் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிருக்குது, இப்போ கன்ஃபியூஸ் ஆகிருக்குது. எங்கிட்ட என்ன சொன்னாங்க, எங்கிட்ட முதல்ல சொல்லாத, உள்ள சொல்லாமல் கன்ஃபார்ம் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவங்க கணவன் பேசுகிறார், ஜூமில் வந்து பேசினார். பேசுகிற பொழுது, ஐயா ஒன்றும் இல்லை, இது மாதிரி எங்கள் நிலை உங்களுக்கு தெரியும், எதுக்கு ஆசைப்படுறோம் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இம்மீடியட்டாக பலன் வேண்டும், எங்களை இனிமேல் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சி என்ன பதிகம் படிக்கலாம், என்ன பாடலாம். நான் ஏற்கனவே பேயடையா பிரிவு இதெல்லாம் படிக்கிறாங்க, நீங்களாம் பேயடையா பிரிவு அது படிக்கணும்யா, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், குரு சொல்லுகிறார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் படிக்கலாம்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொன்ன பொழுது நான் வேற ஒன்றும் சொல்லலை,
ஞானசம்பந்தருடைய புராணத்தில் சிவபாதி இருதயர் தனக்கு குழந்தை இல்லை என்றுதான் பெருமானை வேண்டுகிறார். முதல் அந்த இல்வாழ்க்கையிலே ஒரு மகப்பெறுவான், அதற்காக வேண்டுகிறார். குழந்தை வேண்டும் நினைக்கிறார் முதல்ல. அப்புறம் யோசிக்கிறார், நமக்கு குழந்தை வேண்டும் என்று எண்ணுவதற்கு ரொம்ப சுயநலம். என்ன குழந்தை? ஏன்னா பரசமயம் நிறைய இருக்கிறது அங்கே. சமணமும் பௌத்தமும் நிறைந்து போயிருக்கு. அந்த பரசமயத்தை நிராகரித்து நீராக்குகின்ற ஒரு ஆண் மகவு உரைமனைக்குவதை காதலனை பெறப்போற்றும் தவம் என்று அடுத்து சொல்றாரு. ஏதாவது குழந்தை பிறந்தால் நல்லதுன்னு முதல்ல சொன்னார். இல்லை இல்லை, அது சுயநலம். சைவ சமயத்தில் நிலைநாட்டுவதற்கு ஒரு ஆண்மகவு வேண்டும், எனக்காக அல்ல, சைவத்திற்காக என்று சொல்றாரு. அந்த இடம் ரொம்ப அழகா சேக்கிடா சொல்றார். அதை படிங்க முதல்லன்னு. அந்த ஒரு 4 வரி பாட்டு அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது, நான் அர்த்தம் சொல்லி சொன்னேன், படி. அதுக்கப்புறம் தவம்பெருக்கும் பிள்ளைய சண்பைகளே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திருவதாரம் செய்த அந்த 2ம் படிங்க என்று நான் சொன்னேன். ஐயா படிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கிறாங்க. படித்து 1 மாதம் பொறுத்து தான் எனக்கு சொன்னாங்க. இல்லையா, நான் உங்ககிட்ட சொன்ன பொழுதே என்னுடைய மனைவி கன்சீவ் ஆகி தான் இருந்தா சுபா, கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்படின்னு தான் அங்கே இருந்தோம். அதனால தான் அந்த சமயத்தில் உங்களை கேட்டு நாங்கள் படிக்கணும்னு நினச்சோம். படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அந்த பக்தி, அந்த நம்பிக்கை 6 வருஷம் ஆச்சு. வேணாம் அது அடிக்கடி என்ன சொல், நான் போகிறப்பெல்லாம் கேட்கும், ஃபோனில் கூட கேட்கும், என்ன சார் குருஜின்னு சொல்லுறேன். குருஜி நம்ம ஆளு ஒன்றும் கேட்க மாட்டேன்றாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு, நம்ம கொடுக்க மாட்டேன்றாரு. பேசாமல் இரு, கொடுப்பாருன்னு சொல்லிப்போம். அது ரொம்ப இருக்குது. திருக்கழுக்குன்றத்தில் அதுக்கு ஏதோ ஒரு அதுக்கு ஒரு காட்சி கிடைத்திருக்கு, ஏதோ ஒரு நிலை வந்திருக்கு. அந்த நிலையில் இப்போ திருக்கழுக்குன்றத்துக்கு போய் தரிசனம் பண்ணுங்க, உடனே எனக்காக போய் வேண்டுங்க, நான் கன்சீவ் ஆகிருக்கிறேன்னு சொல்லி. அதனால தான் அன்றைக்கி ஐயாவும் நானும் போன மாதம் நான் அவரை போயிட்டு வரணும். இது சொல்கிறேன். ஏதுகன்தான். ஆமாம், அது உண்மைதானே. அப்போ இல்லைன்னா நம்ம ஏன் இந்த துறை ஏன் வரப்போகிறோம்? அவங்க ஏதோ எண்ணினார்கள். அவங்க தமிழ் தான் படித்தோம். சைவ சித்தாந்தம்னு சின்ன பொழுதுல ஒரு ஆசை அவங்க வந்த காரணம் அவங்க அந்த தவம் தான், அவங்க செய்த தவம் தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்களாம் அப்பா கிட்டே படித்தவங்க இல்லையா? நீங்களாம் மற்றவளா தெரியல. சரி. ஏதுகந்தானவன் என்று அருள் செய்திடும் மாதுகந்தாடிடும் மால்விடையோன்னர். அதாவது திருமாலே விடையாக இருக்கிறான் அல்லவா? எனவே அறவிடையாக திருமால் விடையாக இருக்கின்றவன் விரைந்து வந்து அருள்வான்றது அந்த குறிப்பு சொல்றார். மால் விடையான் அந்த குறிப்பு அடையாளம் சொல்றது காரணம், நாம் எதை விரும்புகிறோமோ அதை விரைந்து தருவான் என்பது. 5 முகத்தில் சத்யோஜாதம் என்பது விரைந்து வந்து தருதல் என்பதுதான் சத்யோஜாதம் சொல்வான். மேற்கு திசையில் இருக்கிற சத்யோஜாதம் விரைந்து வந்து அருளுதலுக்கு சொல்வான். சரி, அது இயமத்துக்கு சொன்னார். அப்போ என்ன சொன்னார்? முதல்ல இயமம் என்று சொன்னால் பெருமானுடைய திருவடி நீங்கள் பூவிட்டு அர்ச்சனை செய்கிறீங்கன்னு சொன்னால் விலகி அறநூல்கள் விலக்கியவற்றெல்லாம் விலகி இருக்கணும். அதாவது பொய்யும் பேசிக்கிட்டு அதுவும் பண்ணிக்கிட்டு இதையும் பூஜையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது. இயமத்திலே இருக்கிற முதல் விலக்க தகுந்தது. அறநூல்களெல்லாம் விலக்கியவற்றையெல்லாம் விலக்கி, அதாவது மனம் மொழி மெய்களை தூய்மையாக பெருமானை வழிபட்டால் அந்த பலன். அதான் இயமம்னு போட்டார். அடுத்து நியமம்னா, நியமம் எதுன்னா, இப்போ நம்ம முதல்ல இயமத்தில் என்ன பண்ணுறோம்? பெருமானை ஏதாவது ஒரு வேண்டுகோள் வைத்து தான் வழிபடுறோம். எனவே அது இயமம். அதையும் தந்துடுறான் பெருமான். வேண்டத்தக்கது அறிவோய் என்ற மாதிரி வேண்டினால் தருகிறான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்றார், நீ எப்படி வளரணும்? பற்றி பதத்து அன்பு வைத்துன்னு. உன்னுடைய அன்பு எங்கே இருக்கணும்? பெருமான் திருவடியில் தான் இருக்கணுமே தவிர மற்ற பற்றுக்கள் இருக்கக்கூடாதுன்ட்டார். நீங்கள் அடுத்த நாள் போய் போடுற பொழுது இது வேண்டும்னு கேட்க முடியாது. பெருமான் துணை தான். பற்றி பதத்து அன்பு வைத்து பரன்புகழ் கற்று இருந்து ஆங்கே கருதும் அவர். பெருமானுடைய புகழையே சொல்கிறவங்க. திருக்குறளையே நம்ம ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம்னு சொன்னால், கடவுள் வாழ்த்து என்று பாடின வள்ளுவர் கற்றதனால் ஆய பயன் என்னன்னு பாடுறார். அடுத்தே சொல்கிறார். அது பரிவேழகிறதை உணர்ந்துதான் அந்த கற்றறிந்தால் என்பது கற்றதனால் என்பதற்கு ஆகமத்தை கற்றதுன்னு எழுதுகிறார். ஆகமங்களை கற்ற பயன் என்று அங்கே எழுதுகிறார். அது 2வது குறளே சொல்கிறார். 3வது கற்ற பின்னால் பெருமானுடைய புகழை பாட வேண்டுமல்லவா? எனவேதான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்றுன்ற. நீ சிவாகமத்தினாலே ஆகமத்திறனாலே இறைவன் இருக்கிறான்
என்று தெரிந்து கொண்டு அவன் திருவடியை வணங்குகிறாய். வணங்குகிற பொழுது அவனுடைய புகழையெல்லாம் பாட வேண்டும். நமக்கு வடபடி நான் எப்போ படித்தது, 6 வகை தோத்திர லட்சணம் 6ன்னு சொல்கிறாங்க. தோத்திரங்கள் என்பது 6 வகையாக இருக்கும் என்று 6 கூறா இருக்குமா. அதில் என்ன முதலாவது என்ன என்று சொன்னால், பெருமானுக்கு நாம் அடிமையாக இருப்பது என்று ஒன்று, அவன் பெருமைகளை புகழை பேசுவது என்பது ஒன்று அதில் அடங்குது. அப்புறம் கீர்த்தனை எல்லாம் பிரார்த்தனை எல்லாம் வருது. அதில் 6ம் தோத்திர இலட்சணம் வருது. ஒரு நாளைக்கு முன்ன படித்தது ஞாபகம் வருது. அதில் பொருள் சேர் புகழ்ன்றா பாருங்க. பெருமான் இவன்தான் என்று அழிதல் முதல்ல, அது கற்றதனால் பயன். கற்ற பின்னாலே பெருமானுடைய புகழை பேச வேண்டுமில்ல, பொருள் சேர் புகழ்ன்றார். சும்மா புகழ்னு சொல்லலை, பொருள் சேர் புகழ் என்கிறார். அதுக்கு பரிமேலழகர் என்ன உரை எழுதுகிறார்? இறைமை குணங்கள் இளராயினாரை உளர் என்று கருதி சொல்லுகின்றவையெல்லாம் பொருள் சேரா ஆகலால். இவருக்கு ரொம்ப கடவுளை போலன்னு யாரையும் பாராட்டுறோம் இல்லையா, அதெல்லாம் சும்மா உபச்சாரம் தானே தவிர உண்மை கிடையாது. ஆனால் இறைமை குணங்கள் உண்மையாக உள்ளது யார் என்றால் பெருமான் தான். எனவே அவன் புகழை சொன்னால் அது பொருள் சேர் புகழ் என்றார். இப்போ நாம் எல்லாரும் போடுறோம் இல்லையா, பல பேரை போடுறோம் இல்லையா, அதெல்லாம் பொருள் சேரா புகழ் என்று. பொருள் சேரா புகழ்ன்ட்டார். பொருள் சேர்கின்ற புகழ் அதுதான். அதை இங்கே சொல்கிறார். பற்றி பதத்து அன்பு வைத்து பரன் புகழ்னர். பரன் அவன்தான் பரன், வேறு பரன் கிடையாது, மேலானவன் அவன்தான் என்று பர உணர்ச்சியோடு பரசிவ உணர்ச்சியோடு அவன் புகழை கற்றிருந்து ஆங்கே கருதும் அவர்கட்கு முற்று எழுந்து ஆங்கே முனிவர் எதிர்வர தெற்றும் சிவபதம் சேரலும் ஆமே. பெருமானுடைய சிவபதம் அங்கே தேவலோகம் சொன்னார், இங்கே சிவபதம் என்கிறார். செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே மாணிக்கவாசகர் சொல்றார். எனவே சிவபதம் என்பது பதமுத்தியாக வைத்துக் கொள்ளலாம், பெருமானுடைய திருவடியாக வைத்துக் கொள்ளலாம். சிவபதம் முற்றெழுந்து ஆங்கே முனிவர் எதிர்வர் என்றார் இல்லையா, அதுதான் அந்த சுந்தருடைய பாட்டு கொண்டு வந்தேன். அதில் தானே முன்படைத்தான் தானே கடைசி பதிகம் தானே, இல்லை அது இங்கே கடைசியாக போடல. இவங்க ஏதோ போட்டிருக்காங்க, இல்லை இருக்கு தானே இருக்கு 280 இருக்கு வெடித்தான் மலை உத்தனில். அதில் தானே முன்முனைப்படத்தான் பாட்டு நமக்கு தெரியும். அதில் வான் எனை எதிர்கொள்ள வானவர்களெல்லாம் எதிர்கொள்ளுகிறார்கள் என்றார். மற்ற யானை அருள் புரிந்தார். இங்கே திருமந்திரத்தில் இப்படி முனிவரெல்லாம் வருகின்றான்னு சொன்னதுனால தான் சேக்கிழார் பெருமான் சுந்தரர் வருகிறார் என்ற உடனே அந்த கைலை சாரலிலே முனிவர்களுக்கெல்லாம் உபதேசிக்கின்ற உபமணி முனிவர் எழுந்து வணங்குகிறார் என்று பாடுறார். சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரார் இறைஞ்சாய் இது என்றான். ஐயோ என்ன யாரை கும்பிட்றீங்க, நம்மையான்றாரு. சம்புவின் அடி தாமரை போதலால் எம்பிராய் இறைஞ்சார், இது என்னன்னு கேட்குறாங்க முனிவரெல்லாம். யார் வருவது தெரியுமா? நம்பி ஆரூரன் தம்பிரானை தன் உள்ளம் தேடியவன் நம்பிரான், அவன் நாம் தொழும் தன்மையான், நாங்கள்லாம் தொடக்கூடிய தன்மை உடையவன்றான். சிவப்பிரகாசத்தில் பாடுறார். இவர் சிவப்பிரகாசம் 4 4 பாடுறார். முனிவர் தொழும் பறவை துணைவான்றார். முனிவரெல்லாம் துறந்த முனிவரெல்லாம் தொழும் பறவை துணைவான். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெரிய அவரும் சொல்றார், பெருமனைக்குரியும் சொல்றார், துறந்த முனிவர்கள் எல்லாம் தொழும் பறவை துணைவா, நீ பறவைக்கு துணைவன், ஆனால் முனிவர்கள் ஒன்று தொடறாங்களே, அப்போ எவ்வளோ பெரிய யோகி நீ என்று சொல்கிறார். அது ஒரு இடம். அந்த மத்த யானை வந்து எதிர்கொள்ளன்னு சொன்னால அது ஒரு இடம். அதுக்கப்புறம் இங்கே முனிவர்னு சொன்னதுனால இங்கே வரும் ஆகமங்கள் அறிவார் பெருமலை வந்தறியாரும் எழிலார் மிகு தேவரெல்லாம். இல்லை இங்கே வரல, அந்த முனிவருக்கு தான் அது கொண்டு தான் பரமன்றது. விண்ணுலகத்தவர்கள் எல்லாம் விரும்பன்றார். அதுதான் வான் எனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை உருவெடுத்துன்னு சொன்னார். இது ஒன்று. இன்னும் இருக்கு, இன்னொரு சில இருக்குது. அதில் அது எழுதிருக்கும் இல்லையா, அதான் வானை மறித்தவன் வருதா, அதான் இங்கே வானை மறித்து அமரர் வலம் செய்யாது 2வது பாட்டில் வருது. அது முனிவரை சொல்றது ஒன்று. இங்கே வானை மதித்து அமரர் வலம் செய்து என்னை ஏற வைக்க ஆணை அருள் புரிந்தான் 2வது பாட்டில் சொல்கிறவர். 2வது பாட்டு அது ஒன்று. அப்புறம் இன்னும் வருது, இன்னும் இருக்கு இங்கே சொல்கிறார். அப்புறம் இதில் பார்த்துருவோம். இதில் என்ன சொல்கிறார்,
வருந்தி தவம் செய்து, அதான் இன்னைக்கு பார்க்கணும் நினைக்கிறேன். அது உங்களுக்கு குறிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? குறிப்பு அதான் அதிலேருந்து பார்க்கலாம். பற்றி பரத்து அன்பு வைத்தின்றால் பெருமானையே பற்றி வேறு பற்றில்லாமல் பெருமானை புகழ்கின்றால் கற்று இருந்துள்ளார். கற்று என்று சொன்னால் இந்த கற்றாங்கு எரியோம்பு என்பது போல சிவனே பரம்பொருள் என்று கற்று, அங்கே கற்றுனா தான் அர்த்தம்ன்றார். திருக்குறளில் சொல்கிற பரிவேறு சொல்கிற பொழுது கற்று என்பதற்கு என்ன சொல்கிறார்? கேட்டுன்னு எழுதுகிறார். மெய்நூல்கள் அனுபவமுடைய தேசியர்பால் கேட்டுன்னு சொல்கிறார். எனவே குருவினிடத்திலே கேட்டு பரம்பொருள் சிவம் என்று அறிந்து, அப்படி அறிந்தவர்கள் கருதுகின்றவர்கள், அப்படி கருதினால் பெருமானை கருதினால் சிவபதம். அப்போ போகிற பொழுது முற்றி எழுந்து ஆங்கே முனிவரெல்லாம் வருகிறார்கள். அது சேக்கிடார் சொல்லுகின்ற அந்த பாட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உபமணி முனிவருடைய நிலை வைத்துக்கணும். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு கொடுத்துட்டீங்களா அதை? சரி, அந்த எழுதி வருந்தி தவம் செய்து, அதான் இதுக்குதான் எழுத நினைச்சு விட்டுட்டேன். வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்து அமராவதி செல்வன் இவன் என தரும் தன்முடமும் குடலும் இயம்ப இருந்து இன்பம் எய்துவர் ஈசனருளே. அங்கே போகிற பொழுது என்னெல்லாம் நடக்கும் சொன்னால், வானவர் கோவாக போவாய், இந்திரனாக போவாய். வானவர் கோ என்றால் இந்திரன். இங்கே என்ன சொல்றார்? இந்திரன் மால்னு ஒரு பாட்டுகள் வரும் இல்லையா? அங்கே இந்திரன் மால் பிரமன் வருது பாருங்க. வானவர் கோவாக இருந்ததுனால இந்திரன்லாம் வழிபட இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் எல்லா தேவர்கள் வருகிறார்கள், வந்து என்னை எதிர்கொள்கிறார்கள். நொடித்தான் மலை பதிகம் அப்படியே இந்த அஷ்டாங்க யோக பேருக்கு உள்ளதாக இருக்குது பார்க்கணும். முழமும் குழலும் எம்பன்றார். அது அறிவார் தோத்திரங்கள் வரும் இல்லையா? அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணெல்லாம் வந்து எதிர் இசைப்ப என்றார் இல்லையா? அதுபோல் அங்கே குழல் ஒலி யாழ் ஒலி எல்லாம் கேட்குதான். அதை சொல்றாரு. முடமும் குடலும் இயம்ப இருந்து இன்பம் எய்துவார்கள், ஈசனுடைய அருளை பெறுவார்கள். வருந்து என்றால் மெய் வருந்தி, மெய் வருந்தி என்றால் தவம் செய்வது. தவம் செய்து யோகம் செய்து சிவனை நோக்கிய தவமாக செய்தால் அவன் அருளால் விண்ணவர்க்கு தலைவராக வானுலகம் செல்வதற்கு உரிமையுடையவர்கள் இவரே என்று புகழும்படியாக மத்தளம் குழல் போன்ற வாக்கியங்களுடைய ஒளியோடு அங்கே செல்வார்கள். வருந்துதல் என்பது இங்கே யோகம் பற்றியிருப்பதாலே மெய் வருந்தி செய்கின்ற ஆசனங்கள் என்று அப்பா எழுதியிருக்கிறான். வருந்துதல் மெய் வருந்துதல் இந்த இடத்துல யோகத்தை சொல்வதனாலே அது வருந்தி தவம் செய்கின்ற ஆசனம் செய்கிறது. தவம் என்பது இங்கே சிவயோகம், சிவயோகத்தில் செய்கின்ற வானவர்கள். அது ரெண்டா அர்த்தம் சொல்ற. பவயோகியர் சிவயோகியர் என்று ரெண்டா பிரிக்கணும் யோகத்தில். பவயோகியர் என்று சொன்னால் உலக இன்பங்களுக்காக சித்திகள் பெறுவதற்காக உள்ளவர்கள். சிவயோகியர் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் பெருமானை அடைகின்றவர்கள். இந்த இடத்துல யோகியர் என்று சொன்னதனால தேவர்கள் என்று சொன்னார். வானவர் கோவாயின்னு சொன்னார் இல்லையா? வானவர் கோ என்பதாலே தேவர்களாக பவயோகியர்கள் எல்லாம் தேவர்களாக போவார்கள். சிவயோகத்திலே நீங்கள் சென்றால் அவர்கள் உருத்திரலோகம் செல்வார்கள், உருத்திரலோகத்துக்கு போவார்கள். அப்புறம் தான் பின்னாலே சிவலோகம் அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த யோகத்தினுடைய பயன்தானே சொல்கிறார். ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போகிற பொழுது சிவயோக நிலையிலே நீங்கள் உருத்திரலோகம் செல்லலாம் என்று சொல்கிறார். அப்புறம் தேவருக்கு தலைவராத எப்படி தேவர்களுக்கு வானவர் கோன்னு சொன்னார் இல்லையா? வருந்தி தவம் செய்து வானவர் கோவாக நீங்கள் மாறினால் உங்களுக்கு சாய்ஸ் உண்டு. திசைக்காவலராக போகலாம். ஒவ்வொரு திசைக்காவலராக இந்திரனாக கிழக்கே இந்திரனாக போகலாம், மேற்கே குபேரனா, இப்போ வடக்கே குபேரனா வடக்கே குபேரன் போகலாம் இல்லையா? அதுபோல் எந்தெந்த திசைக்கு இருக்கிறார்களோ அதுபோல் நீங்கள் திசைக்காவலராக போகலாம். அல்லது உருத்திரர்களுக்கெல்லாம் தலைவராக போகலாம். அடுத்து உருத்திரருக்கு போல ஸ்ரீகண்ட ருத்ராக நாம் மாறலாம். அப்புறம் உருத்திர புவனங்களுக்கெல்லாம் அதிபதியாக மாறலாம். அங்கே சொல்லப்படுகின்ற புவனங்களுக்கெல்லாம் புவனாதிபதியாக நீங்கள் மாறலாம். இதெல்லாம் நிறைய பதவிகள் அங்கே போனீங்கன்னா. எனவே ஸ்ரீகண்டருத்தராக போகலாம், திசைக்காவலராக நீங்கள் போகலாம், உருத்திர புவனங்களுக்கு புவனாவதியாக நீங்கள் போகலாம். அதுதான் சுந்தரருடைய பாட்டு இங்கே தான் சொல்லியிருக்கேன். பானை மதித்து அமரரெல்லாம் அமரர் வலம் செய்து என்னை ஏற வைக்க ஆணை அருள் புரிந்தான். தேவர்களெல்லாம் என்னை வந்து வலம் பெறுகிறாள்னு பாடுறார் சுந்தர பெருமான். அப்படி எனக்கு ஆணை அருள் செய்தானே என்று சொல்கிறார் என்பது காண்கின்ற. வானவர்கோ அமராவதி செல்வன் இவன் என்னெல்லாம் சிறப்புகள் அங்கே சொல்கிறாரு. இவன் என்ற வார்த்தை அதாவது வருந்தி தவம் இருந்து சொல்கிற பொழுது வானவர் கோவாய் திருந்து அமராவதி செல்வன் இவன் என இவன் தான் என்று அங்கே சொல்கிற பாட்டு தான் எழுதியிருக்கு. வானவர் கோ அமராவதி செல்வன் இவன்
என்று சொல்லும்படியாக வருவது அது ஈசன் அருளால் இந்த பதவி நமக்கு கிடைக்கும் என்பது யோகத்தில் ஆசனத்தின் பயன்றார். ஆசனத்தினுடைய பயனாக, ஆசனத்தினுடைய பேராக சொல்கிறார் பார்க்கும். அடுத்து பிராணாயாமம். ஓ